ஹை கைஸ், நம்ம பார்க்க போகிற ட்ராமாவில் நம்ம ஹீரோ வந்து ஹிஸ்டாரிக்கல் உலகத்தை சேர்ந்தவர், நம்ம ஹீரோயின் வந்து மாடர்ன் உலகத்தை சேர்ந்தவங்க. ஸோ ரெண்டு பேருமே எதிர்பாராத விதமாக ஒரு டைம் ட்ராவல் சம்பவத்தினால மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணதுக்கப்புறம் என்னவெல்லாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர்பான ஃபன், ரொமான்ஸ், காமெடி, ஃபேண்டசின்னு சொல்லிட்டு எல்லாமே கலந்த ஒரு சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஸ்டடிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனே ஹீரோயின் தான் காட்டுறாங்க. இவங்களுக்கு இன்றைக்கி பிரேக்கப் ஆகிடுச்சு. இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டே துரோகம் பண்ணிட்டாங்க. இவங்களோட பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயாச்சு. ஸோ ரொம்பவே சோகமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வேலை வேற போயிடுச்சு ஏதோ ஒரு பிரச்சனைனால. ஸோ ரொம்பவே குடிச்சிக்கிட்டு ரொம்பவே டிப்ரெஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பிடிச்ச ஒரு செலிப்ரிட்டி இருக்கார். ஸோ அவரோட ஃபோட்டோவை ஃபேனில் ஒட்ட வச்சுக்கிட்டு உன்ன மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி கடவுள்கிட்ட வேற ஒரு வேண்டுதலை போட்டு விடுறாங்க. கடவுளே ஏன் இப்படி என்ன சோதிக்கிற, இவன மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க நடு வீட்டிலே ஒரு இடி வந்து விழுகுது. அப்போ திடீர்னு பூகம்பம் வந்த மாதிரி எல்லாமே ஆட ஆரம்பிச்சு வீடு ரெண்டா பிரிய ஆரம்பிக்குது. ஒரு பக்கத்தில் ரொம்பவே பழங்கால செட்டப்பில் ரூம் இருக்குது, இன்னொரு சைடில் நம்ம ஹீரோயினோட ரூமு. என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு எட்டி வந்து பார்த்தா இந்த சைடில் ரூமே வித்தியாசமாக இருக்குது. ரொம்பவே பழங்கால செட்டப்பில் ஒரு ரூம் இருக்குது. என்னடா அது ரொம்ப குடிச்சிட்டோமா இன்னைக்கு, எதோ தோணுது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு எதுவும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கட்டினா இங்கே ஹிஸ்டாரிக்கல் உலகத்தில் இருக்கிற நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இங்கே அரசவையில் ஹீரோக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அரசவையில் இருக்கிறவங்க ராணி எல்லாருமே சேர்ந்து ஹீரோக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. ஆனால் அந்த பொண்ணை காணும், எங்கே போனானே தெரில, ஏதோ காணாமல் போயிட்டா. ஸோ அதனால வேறு வழி இல்லாமல் வேற பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோக்கு. அப்போ அங்கே அரசவங்களை இருக்கிறவங்க எல்லாமே அங்கே ஒரு பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்கா, நம்ம ஹீரோவோட கசின் பொண்ணு. ஸோ அந்த பொண்ணையே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இதை பாருங்க, இது என்னோட கல்யாணம், என்ன தவிர யாருமே இங்கே முடிவு பண்ணக்கூடாது, நான் தான் என்னோட குயினை முடிவு பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி கட்டின இந்த சைடில் ஹீரோயின் இருந்துக்கிட்டு அப்படியே தட்டுத்தர மாதிரி ஹிஸ்டாரிக்கல் உலகத்துக்குள்ளேயே வந்துட்டாங்க போல. இங்கே வந்துட்டு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது ஒரு மாதிரி வினோதமாக இருக்குது இந்த ஏரியாவே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நடந்து வந்து அரசவைக்குள்ளே வந்தாச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்து எல்லாம் பயந்துட்டாங்க. ஏன்னா இவங்க வினோதமாக இருக்காங்களே, மாடர்னான காஸ்டியூம் போட்டுக்கிட்டு ஃபோன் எல்லாம் கையில் வச்சுருக்காங்க. என்னது இது கையில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வினோதமாக பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல. ஏன்னா பயங்கரமாக குடிச்சிருக்காங்க. என்னடா நடக்குதுங்க, என்ன ஃபேஷன் டிசைனிங் காம்படிஷனாக நடக்குது, எல்லாம் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. ஸோ அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்துட்டாரு. ஹீரோவோட லவ்வர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து நம்ம ஹீரோயின் மாதிரியே இருப்பாங்க போல. ஸோ இவர் பார்த்துட்டு ஏதோ பிளான் பண்ணிட்டாரு. இப்போதைக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும். ஸோ ஒரு பிளானை பண்ணுறாரு. இந்த சைடில் ஹீரோயின் அப்படி நடந்து வந்து ஹீரோவை எட்டி பார்த்தா இவங்களுக்கு பிடிச்ச செலிபிரிட்டி இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள மாதிரியே ஹீரோ இருக்காரு. நீ என்ன அவரை மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுக போகிறாங்க. ஹீரோ பிடிச்சி தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடி சொல்கிறாரு, இவ தான் நான் லவ் பண்ணுற பொண்ணு, இவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போயாச்சு. ஸோ எல்லாருக்குமே பயங்கர டென்ஷனாகி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்படி கட்டினா இந்த சைடில் ஹீரோயினை கொண்டு வந்து தூங்க வச்சுட்டாரு அவரோட ரூமில். ஸோ அப்படி எட்டி பார்த்தா அந்த சைடில் நம்ம ஹீரோயினோட ரூம் இருக்குது. இவருக்கு பார்த்து சாக்காயிடுச்சு. ஏன்னா அது ரூமே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி கதவை திறந்துட்டு வெளியில் போனால் அங்கே மாடர்னான நல்ல டெவலப்டான ஒரு ஊரே இருக்குது. இவர் பார்த்து சாக்காயிட்டாரு, எங்கான நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி கட்டினா எங்கள் அரசவையை காட்டுறாங்க. இங்கே இந்த ராணி வந்து ஒரு வேலை செய்கிற பொண்ணை பிடிச்சி கண்ணா பண்ணான்னு திட்டிக்கிட்டு இருக்கா. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணார்ல, ஸோ அந்த பொண்ணை நாடு கடத்த சொன்னதே இந்த ராணி தான். அந்த வேலையை அந்த வேலை செய்கிற பொண்ணுக்கிட்ட கொடுத்துருப்போ ஒரு வேலையை உருப்படியாக பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் அவங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஒருவேளை அந்த பொண்ணு தான் திரும்பி வந்துட்டாலும் சொல்லிட்டு அந்த பொண்ணை கொண்டு போய் வேறு ஏதோ இடத்துல தான் விட்டுட்டு வர சொன்னேன், நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. நான் நிஜமாவே அந்த பொண்ணை கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டுட்டாங்க, திரும்பி எப்படி வந்தான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, அநேகமாக அந்த பொண்ணாக இருக்காது, இது வேற பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்கிற பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே, அந்த பொண்ணை நல்லா வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணி வேற சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த கசின் பொண்ணு இருக்கால, நீங்கள் கவலைப்படாதீங்க நான் ஹீரோவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வேற சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ அப்படியே கட்டினா இந்த சைடில் காலையில் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. இங்கே ஹீரோ நின்றுக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினை ஹீரோ கட்டி போட்டு வச்சிருக்காரு. யார் நீ எதுக்கு கட்டி போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ எதுவுமே ஞாபகம் இல்லை நேற்று நடந்தது. ஹீரோ பார்த்ததுக்கு அப்புறமே இவங்க செலிபிரிட்டின்னு நினச்சிட்டாங்க. நீங்கள் என்ன பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி நீ என்னோட ராணியை நடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இது ராணியை நடிச்சாகணுமா, என்ன வளரிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோவோட கசின் இருக்காங்கல்ல அந்த பொண்ணு, ஸோ அந்த பொண்ணு ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ இவர் ஹீரோயினை கூட்டிட்டு அங்கே வந்துட்டாரு அவரோட வீட்டு. ஹீரோயின் எதுவுமே புரியல, என்னடா இது ஊரு அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த கசின் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அம்மா சூப்பு கொடுத்து விட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. இப்போதான் ஹீரோயின் மெல்ல மெல்லமாக நினச்சி பார்க்கலாங்க நேற்று நடந்தது எல்லாத்தையுமே. இப்போதான் இவங்களுக்கு மெல்ல மெல்லமாக ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஆமால நம்ம என்ன டைம் ட்ராவல் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த கசின் பொண்ணு வந்து சூப்பை கொடுத்துட்டு போயாச்சு. ஸோ அப்போ வேலை செய்கிற பொண்ணுக்கிட்ட ஹீரோ சொல்லிக்கிட்டு இனிமேல் யார் வீட்டுக்குள்ளே வந்தாலும் என்ன கேட்காம அலோவ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இவர் சொல்லி விட்டுட்டாரு. ஸோ அப்போ ஹீரோயின் இருந்துக்கிட்டு சரி
சரி அப்போ நானும் கிளம்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ எங்கே கிளம்புற, நீ தான் என்னோட ராணியை நடிக்க போற, உனக்கு ட்ரைனிங் எல்லாம் இருக்குது, வா உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு வலுக்கு டைம் இழுத்துட்டு போறாரு எங்கேயோ. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே யாரையோ கட்டி போட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை வேற ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாங்க. என்னாச்சு, அவரையும் கட்டி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி இவர் அரசரோட பேச்சை மீறிட்டாரு, அதனால தான் இவரை கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு அல்லுட்டுருச்சு. ஐயோ எதுக்கு இதுக்கெல்லாம் கொலை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க, நீ கொஞ்சம் வேடிக்கை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அந்த ஆளை கொண்டு போட்டாங்க. ஸோ ஹீரோயின் பயந்துட்டாங்க. ஹீரோயினை பயமுடுத்துறதுக்காக இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு போல. அப்படி உள்ள கூட்டிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. பாரு, நான் லவ் பண்ற பொண்ணு எப்படி இருப்பான்னு தெரியுமா, அவ இந்த நாட்டோட இளவரசி, அவளுக்கு பயங்கரமான திறமைகள்லாம் இருக்கு, ஒரு கையால கல்லை உடைப்பா, நெஞ்சில கல்லை வச்சு உடைப்பான்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான இதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையுமே நீ 3 நாள்ல கத்துக்கிட்டு ஆகணும், எங்க அம்மா உன்னை செக் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு எதுவுமே புரியல, நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க, நீ பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு எல்லா ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவங்களால முடியல, கை உடஞ்சிருச்சு. அதுக்கு அவ சூப்பரா மேக்கப் பண்ணி ட்ரெஸ் பண்ணுவா. ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ட்ரெடிஷ்னலான காஸ்டியூம் எல்லாம் போட்டு மேக்கப் போட்டு அப்படியே கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஹீரோ பார்த்துட்டு செக் பண்றாரு. எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்னோட கை வலிக்குது, கல் உடைச்சல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அலறாங்க. சரி இரு மெடிசன் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, இல்லை என்னோட வீட்லேயே மெடிசன் இருக்கும், அது இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவர் அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு, ஹீரோயினோட வீட்டுக்கு. இவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படி தப்பிச்சு வெளியில் ஓடிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிளான். அப்படி ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குறாங்க, அங்கே ஆயின்மெண்ட் இல்லை. ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா இவர் முழிக்கிறாரு, என்னடா அது இதுக்குள்ளேருந்து சில்லுன்னு காற்று வருதுன்னு சொல்லிட்டு. அப்படியே குப்பை தொட்டியை போய் தேடி பார்த்துட்டு அப்படியே பேக் கிட்ட வராங்க. இங்கே வந்துட்டு இவங்க வந்து ஏதோ ஒரு ஸ்ப்ரே எடுத்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட மூஞ்சில அடிச்சிட்டாங்க. ஹீரோட கண்ணால எரிய ஆரம்பிச்சிருச்சு. பாத்தியா டெக்னாலஜியோட வளர்ச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு கதவை போய் திறக்க போக கதவு லாக் ஆயிருக்கு. ஹீரோ உஷாரா கதவை லாக் பண்ணிட்டாரு போல. ஸோ அவ்வளோதான், சோழி முடிஞ்சிருச்சு. ஹீரோ கத்தி எடுத்துட்டு வந்துட்டாரு. என்ன பண்ணிட்டு இருக்க, தப்பிக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லை, சும்மா ஹைட் அண்ட் சீக் விளையாடுவாங்கல்ல உங்க ஊர்ல, அதைத்தான் விளையாண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் பயந்தோடிக்கிட்டு இருக்க, ஹீரோயின் மேலே ஒரு கிளாஸ் விழுக வந்துருச்சு. நம்ம ஹீரோ வந்து தடுத்து எப்படியோ ஹீரோயினை காப்பாற்றிச்சு. அவர் கையில் அடிபட்டுச்சு. ஸோ அதனால ஹீரோயின் வந்து பேண்டேஜ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோயின் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் நான் எதுக்கு உனக்கு இதெல்லாம் பண்ணணும், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதான் ஹீரோ சொல்றாரு, ஒரு ராணி இருக்காங்களே அது நம்ம ஹீரோவோட அம்மா இல்லை, ஆக்சுவலாக ஹீரோவோட அத்தை. ஸோ அவங்க வந்து அவங்களோட கசினை ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களோட ராஜ்யம் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அவங்க ஏதோ கெட்ட எண்ணத்தோடு இருக்காங்க. ஸோ அதை ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அதனாலேயே அந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதனால தான் உன்னை நடிக்க சொல்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. சரி ஓகே, நல்ல ரீசன் மாதிரி தான் தெரியுது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ பதிலுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும், இந்த சிவரில் எனக்கு உடஞ்சிருக்கு, நீ தான் காசு பே பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க டீல் போட்டுக்கிட்டாச்சு. ஸோ அப்படியே கட்டினா அடுத்த நாள் ஹீரோயின் அரசவைக்கு வராங்க. எல்லாம் ட்ரெயின் ஆகிட்டு வந்துட்டாங்க. ஸோ எங்கள் ராணி எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஹீரோயினை டெஸ்ட் பண்றதுக்காக. சரி உங்களுக்கு கல் உடைச்சு காட்டுறாங்க, எல்லாத்தையுமே பண்ணி காட்டுறாங்க. அப்பதான் தெரியுது எல்லாமே டூப்ளிகேட்னு சொல்லிட்டு ஏதோ பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஆனா அந்த ராணி இருந்துகிட்டு பயங்கரமான இது போல, என்ன நீ எல்லாத்தையுமே சிம்பிளா பண்ணிக்கிட்டு இருக்க, இது எல்லாருமே பண்ணுவாங்க, நீ ஏதோ வித்தியாசமா பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், நீ என்ன எல்லாருமே அம்புட்டா அதை நீ தாங்குவியாமே கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பயங்கரமான ரிஸ்கியான மேட்டரா சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோனுக்கு எதுவும் புரியல, என்னடா நடக்குதுங்க, நம்ம பிளானை விட்டு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க பதறிட்டு இருக்க. ஹீரோ வேற பதற ஆரம்பிச்சிட்டாரு. அச்சச்சோ வேற வகையா போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க கழுத்துல டார்கெட்டை மாட்டி விட்டு எல்லாரும் அம்பையும் பண்ணி நின்றுகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எதுவுமே புரியல என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் அந்த அரசவைக்கு வந்தாச்சு. இங்க வந்து அந்த ராணியை ஏமாத்தி ஆகணும், இவங்க தான் பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு நம்ப வச்சு ஆகணும். ஸோ அதனால இங்க வந்துட்டு ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஏதோ வித்தையெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. கல் உடைக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு. இவங்க அப்புறம் கல்லெல்லாம் உடைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாம் ஃபேக்கான கற்கள் சும்மா ஏமாத்திருக்காங்க. ஆனா இந்த ராணி வந்து பயங்கர உஷாரான ராணி போல. ஸோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இது எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம் தானே, நீ என்னமோ ஸ்பெஷலான ட்ரிக் எல்லாம் பண்ணுவியாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ பண்ண சொல்றாங்க. நம்ம ஹீரோனோட கழுத்துல டார்கெட் எல்லாம் மாட்டி விட்டு எல்லாம் அம்பை எய்ம் பண்ணி நின்றுகிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எதுவுமே புரியல. ஹீரோனு கல்லு விட்டுருச்சு. இது நம்ம பிளான்டே இல்லையாப்பா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்க. இந்த சைட்ல ஹீரோக்கு பயம் வந்துருச்சு, ஏதோ பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு இவர் உண்மையை ஒத்துக்கிட்டாரு. இந்த பாருங்க, நான் தான் இந்த மாதிரி பொய் சொல்ல சொன்னேன், இவ நிஜமாவே நம்ம பிரின்சஸ் இல்ல, இவளை சும்மா நான் நடிக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லி விட்டாரு. எல்லாருமே ஷாக்கை பதற ஆரம்பிச்சிட்டாங்க, இது பொய் சொல்லி இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. ராணி இருந்துகிட்டு கூலா ஓகே நான் மன்னிச்சிடறேன், என்னம்மா இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கிட்ட கேட்க, ஆமாங்க அது உண்மைதான், ஆனா நாங்கள் 2 பேர் லவ் பண்றது உண்மைதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு சாக்கடிச்சு, என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க நாங்கள் 2 பேர் லவ் பண்ணோம், அது மட்டும் இல்லாமல் நான் பிரெக்னெண்டா இருக்கேங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல பயங்கர ட்விஸ்டா இருக்கு. இன்னும் நம்ம பிளான் இல்லாத சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாமா அப்படியே மெயின்டைன் பண்ணி சொல்லிட்டு இவங்க செய்களை காட்ட ஹீரோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ற ஆமாங்க ராணியா அப்படின்னு சொல்லிட்டு இவரு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஓ அப்படியா, பிரெக்னென்ட் ஆயிடுச்சுன்னா அப்ப கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், ஆனாலுமே இந்த நாட்டுக்கு இளவரசி ஆகணும்னா சில பல டெஸ்ட் எல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கசினுக்கும் ஹீரோனுக்கும் டெஸ்ட் இருக்காம நாளைக்கு, ஸோ அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு ராணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது இது இன்டர்வியூ எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்க. ஸோ அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் வீட்டுக்கு வந்தாச்சு. இங்க வந்துட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எபாடி ஒரு வழியா நீ தப்புச்சோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ ஒரு குண்டை தூக்கி போடுறாரு பாருங்க. நீ வந்து ஒரு 2 மாசத்துக்கு என்னோட ராணியா நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. எது 2 மாசத்துக்கா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் பிரச்சனை, நீ நல்லா நடிக்கிறியா, ஸோ ப்ளீஸ் நடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேற கேட்டுக்கிட்டு இருக்க. நான் காசெல்லாம் கொடுக்குறேனே, உனக்கு என்ன வேணாலும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் முடியவே முடியாது, காசுக்காகலாம் நான் ஒருபோது எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ யாரும் ஹீரோனுக்கு கால் பண்றாங்க, இவங்களும் எடுத்து பேசுறாங்க. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க கடன் கட்டாமல் வச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான அமௌண்ட் பெண்டிங்ல இருக்கு. ஸோ கடன்காரங்க வந்து ஃபோன் பண்ணி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ டக்குன்னு ஹீரோக்கு தெரியாத மாதிரி கட் பண்ணிட்டாங்க. அடப்பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு நான் சும்மா சொன்னேன், காசுக்காக யாராச்சும் நடிக்காம இருப்பாங்களா, நான் உனக்கு நடிக்கிறேன், தாராளமா நடிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேவையான காசு நீ கொடுத்துட்டீங்கன்னா நான் 2 மாசத்துக்கு உனக்கு ராணியா நடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லியாச்சு. சரி ஓகே அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு சீலும் வச்சாச்சு. ஸோ அப்படி கட் பண்ணி இங்க ஹிஸ்டாரிக்கல் உலகத்துல ஏதோ நெருப்பு பத்திக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்க ஹீரோவும் ஹீரோயின் வந்து பாக்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அங்க ஏதோ வேலை செய்யற பொண்ணு விளக்க பத்த வைக்கும் போது தெரியாம நெருப்பு கீழே வந்துருச்சு. ஸோ அதனால அங்க பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு, எல்லாம் அணைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அங்க ஒரு ஆள் இருக்கான், அந்த ஆள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த ஆளை பார்த்துட்டு ஹே உன்னை எங்கேயோ நான் பாத்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு குறுகுறுன்னு பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை ஒரு ஆளை கொலை பண்ண சொல்லி நம்ம ஹீரோ சொன்னார்ல பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் கூட மயங்கி கீழே விழுந்தாங்கல்ல, ஸோ அந்த ஆளு தான் அவரு. ஏன் நீ நடிச்சிட்டு இருந்தியா அப்ப என்னை ஏமாத்திருக்கீங்களா எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்டுபிடிச்சாச்சு. அடப்பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி ஓகே அதெல்லாம் சும்மா பண்ணதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்க விளக்கு பார்த்த வச்ச லேடி இருக்காங்க. ஸோ அவங்கள பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேலை செய்யறவங்க, இவங்க வந்து அதிகாரத்துல இருக்கிறனால வேலை செய்யறவங்கள அவ்வளோக்கா மதிப்பு கொடுத்து பேச மாட்டாங்க. ஸோ அதை நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்கல. என்ன எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, மரியாதை இல்லாம, அவங்களுக்கும் ரெஸ்பெக்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பாக்குறாங்க. அவங்க கையில வேற நெருப்பு காயம் பட்டிருக்கு பாருங்க, அவங்க கையில தீக்காயம் கூட பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போய் மெடிசனை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உன்னோட வயசு என்னமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோயின் அவங்க சொல்றாங்க எனக்கு 28 வயசு ஆச்சுங்கன்னு சொல்லிட்டு. இது 28 வயசு ஆச்சா, உன்னை பார்த்தா ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி அழகா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வேலை செய்யற பொண்ணு சொல்றா, இல்லைங்க எங்க ஊர்ல 28 வயசுனா 16 வயசுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்களா. 16 வயசா, ஆனா 16 வயசு ஆன மாதிரியும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிட்டு மெடிசன் எல்லாம் போட்டுட்டு ஹீரோயின் வந்து அவங்களுக்கு லைட்டர் கொடுக்குறாங்க. இதை பாருமா, இனிமேல் இந்த லைட்டரை வச்சு விளக்க பார்த்தவே ரிஸ்கே இல்லை, நீ சும்மா இப்படி பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணி காட்டுறாங்க. அவங்களும் வாங்கி பண்றாங்க. ஏய் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் இங்கே நல்லா பேசிட்டு இருந்த பொண்ணு அப்படி ராணி கிட்ட போய் ஹீரோயினை போட்டு கொடுத்துட்டா. ஹீரோயினை வேவு பார்க்கறதுக்காகவே வந்திருக்கு. ராணிக்காக உழவு பார்க்குற பொண்ணு தான் இந்த வேலை செய்கிற பொண்ணு. ஸோ இது தெரியாமல் ஹீரோயின் எப்படி பழகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து போட்டு கொடுத்துட்டா. ஹீரோயினை பார்க்க போனேன், இது என்னமோ வித்தியாசமாக இருக்குது, இது அமுத்துனா நெருப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்கே ராணி பார்த்து சாக்காயிட்டாங்க. ஒருவேளை அவள் சூனியக்காரியாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இப்படி புரளி போய்கிட்டு இருக்கு. சப்பி கட் பண்ணி இந்த சேலை பாருங்க, ஹீரோயின் பாட்டுக்கு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட மாடர்ன் டேஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அதை வச்சு ஈஸியாக அந்த ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹீரோவோட ரூமை. ஆமா நான் ஏன் உனக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமா இல்ல, ஆனால் பரவாயில்ல எனக்கு இதை வச்சு யூஸ் பண்ண தெரியாது, ஹெல்ப் பண்ணுறியா, நான் உனக்கு தங்கத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக தூக்கி வீசுறேன், இன்னமும் சாக்லேட்டை வீசுற மாதிரி. அவ்வளோதானே, நான் வேலை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தங்கத்தை வாங்கினதுக்கப்புறம் இவங்க ஜாலியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நைட் ஆகிடுச்சு. டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு ஹீரோயின் எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. ஸோ போகிற வர வேலை செய்கிறவங்க எல்லாமே வணக்கத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஹீரோயினுக்கு. ஏன்னா அவங்க ஊர்படி வேலை செய்கிறவங்க எல்லாமே பெரிய இடத்த சேர்ந்தவங்களுக்கு வணக்கம் போடணும். ஸோ அந்த மாதிரி வணக்கம் போட்டுக்கிட்டு இருக்க. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, என்னை பார்த்து இனிமேல் ஹாய் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கற்று கொடுக்குறாங்க. அப்போ இவங்க நைட்டில் விளக்கு தானே யூஸ் பண்ணுவாங்க, டார்ச் லைட்டை தான் அவங்க ஊரில் இல்லைல்ல. ஸோ அதனால் விளக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்துட்டு என்ன விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கீங்க, அது ரொம்ப ஆபத்து, பேசாமல் நீங்கள் இந்த டார்ச் லைட் யூஸ் பண்ணுங்களேன், பார்த்தீங்களா சும்மா இப்படி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் போதும், ஆன் பண்ணாலே லைட் எரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து ஆர்வமும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல இருந்து ஒருத்த வரான், நல்லா வேறப்பா யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த நாட்டோட தளபதி போல வந்துட்டு, என்ன நீ சூனியக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கு மேடையில் ஏற்றிட்டாங்க. என்ன பண்றேன்னு தெரியாம பேந்த முடிச்சுக்கிட்டு இருக்க. இந்த ராணியோட பிளான் தான் எல்லாமே. ஸோ இவங்களை எப்படியா கொண்டுட்டு நம்ம ஹீரோக்கு அந்த கசின் பொண்ணை கட்டி வச்சிடணும், அதுதான் இவங்க அல்டிமேட் எய்மே. நம்ம கரெக்டா நம்ம ஹீரோ வந்து கத்தி எடுத்து கயிறு அவுத்து நம்ம ஹீரோயினை காப்பாத்திட்டார். இந்த ராணிக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்க, என்னோட ஆர்டர்லாம் மீறிக்கிட்டு இருக்கியா, அது சூனியக்காரி, அவளை கொண்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ராணி பேசிக்கிட்டு இருக்க. இவ சூனியக்காரிலாம் ஒன்றும் இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் இருந்துகிட்டு நான் வந்து சூனியக்காரியில நான் ஒரு தேவதை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. என்னடா வளரிட்டு இருக்கா, இவெல்லாம் ஒரு தேவதையான்னு சொல்லிட்டு எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க நம்பல தானே, என்கிட்ட நிறைய மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கு, அதெல்லாம் நான் காட்டட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறாங்க. எங்க காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்க. இவங்ககிட்ட எந்த எக்யூப்மெண்ட்ஸும் இல்லை, மாடர்னான எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ
எனக்கு கொஞ்சம் அரை மணி நேரம் டைம் வேணும், என்னோட பவர்ஸ் எல்லாம் டவுன் ஆயிடுச்சு, அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நான் பவர்ஃபுல்லாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, ஒரு சான்ஸ் உனக்கு கொடுக்குறேன், நீ தேவதையா இல்லையான்னு சொல்லிட்டு நிரூபி அப்படின்னு சொல்லிட்டு ராணி சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு சாவி கொடுத்துட்றாரு. இந்த அவனோட வீட்டு சாவி, இது திறந்துட்டு இங்கே இந்த எஸ்கேப் ஆகிடு, இனிமேல் இங்கே வந்துடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லி விடுறாரு. இந்த சாவி வாங்கிட்டு நீ கவலையப்படாத, நான் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவேன், எல்லாரும் வெயிட் பண்ணுங்க அவங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு கிளம்புறாங்க. எங்கடா இந்த பொண்ணு போறான்னு சொல்லிட்டு எதுவுமே புரியல. ஸோ எல்லாருமே அமைதியாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சு ஹீரோயின் மாடர்ன் டேஸ்ல யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்கே காமிச்சு அப்படியே ட்ரிக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க அவ்வளோக்கா. இது என்ன நார்மலான ட்ரிக்கு, நீ என்ன ஏமாத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. எது நான் ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ராஜெக்டரை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஹோலோகிராம் இருக்கும்ல, ஸோ அதை வச்சு மேலே டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஏதோ கடவுளே வந்து பேசுகிற மாதிரி இவங்களை டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களே தன்னை ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. ஓ மை காட், நிஜமாவே தேவதை தான் வந்திருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்பிட்டு எல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஹீரோயின். ஆனால் ராணிக்கு மட்டும் இன்னும் சந்தேகம் அடங்கலை. இல்லை இவ ஏதோ ட்ரிக் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஸோ நம்ம ஜெனரலை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பெரிய ஆள் போல, ஸோ அந்த ஆளை சீக்கிரம் வர வைங்கன்னு சொல்லிட்டு இங்கே ராணி ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ எல்லாத்தையும் ஒரு வழியாக கெத்தாக சமாளிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்துட்டுக்கப்புறம் ஹீரோ பாராட்டுறாரு, பெரிய கெட்டிக்காரி தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஃப்ரீயாக விடு, இதெல்லாம் எனக்கு சர்வசாதாரண ஜுஜுப்பி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. யாரும் கால் பண்ணுறாங்க டக்குன்னு ஹீரோயினுக்கு. யாரான்னு சொல்லிட்டு எடுத்து பேசுனா அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கால் பண்ணி அவர் வெறுப்பேற்றிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் பார்ட்டி இருக்குது, நீ அந்த பார்ட்டிக்கு தயவு செஞ்சு வந்துடாத, வந்துட்டு எங்களை பார்த்து நீ சங்கடப்படுவேன்னு சொல்லிட்டு வேணே கால் பண்ணி வெறுப்பேற்றுறான் அவன். ஸோ ஹீரோயின் கடுப்பாய் ஃபோனை வச்சுட்டாங்க. இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க. என்ன திடீர்னு கோவப்படுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுக்கிட்டு, அது ஒண்ணும் இல்ல, ஒரு கிறுக்கு பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஹீரோயின் அங்க இருக்கிற போஸ்டர் எல்லாம் பாக்குறாங்க. செலிபிரிட்டியோட போஸ்டர், அதாவது ஹீரோ மாதிரியே இருக்கிற செலிபிரிட்டியோட போஸ்டர். அப்ப ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகுது. பேசாம நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் சீன் போட்டா என்ன, செலிபிரிட்டியவே நம்ம லவர் ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்றாங்க. ஸோ ஹீரோவை ஹெல்ப் கேட்டு வெளியில கூட்டிட்டு போறாங்க. காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சூப்பரா கூட்டிட்டு போறாங்க. பாருங்க எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. வா அந்த சைடு போய் நம்ம உனக்கு ஃபர்ஸ்ட் சூப்பரா ட்ரெஸ் எடுக்கலாம் சொல்லிட்டு ஹீரோ கேர் ஸ்டைல அது இதெல்லாம் மாத்தி ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே சுத்தமா சரியில்லை, எதுவுமே நல்லா இல்லப்பா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே கடுப்போடு உட்காந்துக்கிட்டு இருக்க. கடைசியாக ஒரு ட்ரெஸ்ஸை போடுறாரு, ரொம்பவே அருமையாக இருக்குது, சொந்த ட்ரெஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே ஹீரோக்கு சூப்பராக காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஆளையே மாற்றிட்டாங்க. பார்க்குறக்கே வித்தியாசமாக இருக்காரு மாடர்ன் காஸ்டியூமில். இங்கே காரில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ திருன்னு முழிக்கிறாரு. ஏன்னா அவர் முன்ன பின்ன காரில் போனதில்லை, என்னடா இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் இருந்துக்கிட்டு ஹீரோக்கு அங்கே போய் என்னெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லியெல்லாம் கொடுத்துருக்காங்க. எங்கே நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் கரெக்டாக சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன். இவரும் கரெக்டாக சொல்கிறார், இந்த மாதிரி நான் ஃபாரின்லேருந்து லீவுக்காக இங்கே வந்திருக்கேன், நான் ஹீரோயினை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முதற்கொண்டு சொல்லி கொடுத்துருக்காங்க ஹீரோ கிட்ட. அவரும் கரெக்டாக சொல்லிக்கிட்டு இருக்காரா, ஏய் சூப்பர்பா அங்கே போய் கலக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயாச்சு. அங்கே போய் கார் ஓட்டி இறங்கினதுக்கப்புறமே இவர் போய் வாமிட் எடுத்துட்டார். இவருக்கு ஒத்து வரல, இவர் முன்ன பின்ன காரில் போனதில்லைல்ல, ஸோ இவருக்கு உடம்புக்கு ஒத்து வரல. ஸோ சட்டை ஃபுல்லாக வாமிட் ஆயிடுச்சா, அச்சோ சட்டை ஃபுல்லாக வாமிட் ஆயிடுச்சு, இனிமேல் மேலே போக முடியாது, சரி ஓகே நீ இங்கேயே உட்காரு, நான் மேலே போய் அவங்களுக்கு வணக்கத்தை மட்டும் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டும் தனியாக போகிறாங்க. அங்கே பார்ட்டி ஹாலுக்குள்ளே போயாச்சு. அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதுக்கு ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்பவே சங்கடமாக போச்சு. என்ன பண்ண முடியும், சரின்னு சொல்லிட்டு அங்கே சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வரான். இவன் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு என்னன்னு தெரில, தெரியும் போல். அவன் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, ஹே எப்படி இருக்க, என்ன உன் பாய் ஃப்ரெண்டுக்குள்ளே பிரேக்கப் ஆகிடுச்சு போல், நான் இருக்கேன் நீ கவலைப்படாத, நம்ம ரெண்டு பேரும் மேட்சப் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் பார்த்தாதுன்னு இங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு துரோகம் பண்ண பொண்ணு, ஸோ அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு, ஹே எப்படி இருக்க, ரொம்ப நாள் வச்சு பார்த்து, நம்ம ரெண்டு பேரும் இனிமேலும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்க. ஏண்டி பண்ணுறதையும் பண்ணிட்டு பேச்சாடி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவ்வளோ பேசினதும் இல்லாமல் ஹீரோயின் பக்கத்தில் அந்த பையன் நின்றுக்கிட்டு இருக்கானா, இதென்ன உன்னோட புது பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, ஹே இல்லடி ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கேட்காம எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு, இதை பாருங்கடி ஹீரோயினுக்கு புது பாய் ஃப்ரெண்டெலாம் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. கரெக்டாக இந்த ரிசப்ஷனிஸ்டெல்லாம் இருக்காங்க, அந்த ஹோட்டலோட மேனேஜ்மெண்ட் யார், அவங்க வந்து ஹீரோயினை பார்த்து உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ சூப்பராக மாதம் என்ட்ரி கொடுக்குறாரு. புது சொக்காலாம் மாடி இருக்காரு, எப்படி கிடச்சிச்சின்னு தெரியல. ஸோ ஒரு பாட்டு வந்துகிட்டு இருக்க, எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா இவர் அந்த ஊரில் பெரிய செலிபிரிட்டி இல்லை. ஸோ எல்லாம் பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டை பாருங்க, நீங்களா என்னோட பார்ட்டிக்கெல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேச போக, அடிச்சு அந்த பக்கம் போன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயினுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. என்ன புது சொக்காலாம் போட்டிருக்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவா கீழே உட்காந்துட்டு
இருந்தேன், இந்த செக்யூரிட்டி வந்து இங்கெல்லாம் உட்காரக்கூடாது, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டார். நீ மேலே இருக்கிற விஷயத்த சொன்னேன், ஸோ அதனால் அவங்க புது சொக்காலாம் மாட்டி அனுப்பிச்சுட்டாங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே சூப்பர் சூப்பர்னு சொல்லிக்கிட்டு இருக்க இவர் நம்ம ஹீரோயின் சொல்லி கொடுத்த டைலாக் அப்படி சொல்கிறார். இந்த மாதிரி இவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ண அவ்வளோதான், செம மாஸ் சீன் ஆயிடுச்சு. அப்படியே கட் பண்ணால் இந்த சைடில் 2 பேரும் காரில் போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா இன்னைக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல விடு, இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காரு. இவர் காருக்குள்ளே ஏறினதுக்கப்புறம் வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. இங்கே வாமிட் எடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பதறிட்டு இருக்க, அப்போ அங்கே ஏதோ சூப்பராக அழகாக ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கா, என்னது இது வித்தியாசமாக இருக்குது அந்த ஏரியாவேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. ஓ அதுவா, வா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இவங்களும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் ஒரு அழகான ஸ்ட்ரீட்டு, ஃபுட்ஸு கடைங்கள்லாம் நிறையா இருக்கும் போல், ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ அங்கே போய் நம்ம ஹீரோக்கு ஏதோ ஸ்ட்ரீட் ஃபுட்டு வாங்கி தராங்க, ஏதோ ஒரு சாப்பிட்ற ஐட்டம். அவர் பார்த்துட்டு ஏதோ ரொம்ப கெட்ட ஸ்மெல் வருது போல் அதுலேருந்து. ஸோ அதனால் என்னது இது இப்படி கப்புனாருது, நாளை இது சாப்பிட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரா. ஸ்மெல்லு தான் அப்படி இருக்கும், சாப்பிட்டுப்பார் அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, ஐயோ நான் செத்தாலும் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேறு சொல்லிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 10 பிளேட் அங்கே காலியாக இருக்குது. எல்லாத்தையுமே இவரே சாப்பிட்டாரு, அவ்வளோ பிடிச்சிருச்சு இவருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன ஷாப்பிங் அங்கேங்கன்னு சொல்லிட்டு ஒரு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கடையில் போய் நின்றுக்கிட்டு இருக்காங்களா, அங்கே ஹீரோயின் சட்டையோட காஸ்ட்டை பார்க்குறாங்க, ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது. என்ன அது இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்களா. என்னாச்சு எதுவுமே பிடிக்கலையா அவனுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, ஆமாம் எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சும்மா போய் சொல்கிறாங்க. எதெல்லாம் உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது பிடிக்கல அது பிடிக்கலான்னு சொல்லிட்டு சும்மா ரேண்டமாக 3 சட்டையை சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ அதை 3 தவிர எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வாங்கி கொடுத்துட்டாரு எல்லாத்தையுமே. இவங்களுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு, எப்படி ஜாலியாக தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ அப்படி கட் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உனக்கு ஒரு சூப்பரான டிஷ் அமைச்சு தரேன், உனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு ஹீரோ வேறு கேட்க, அது சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம், இப்போ நான் சமைக்கிறத பாரு உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு சமைச்சிட்டு இருக்காங்க. ரொம்பவே கேவலமான ஸ்மெல் அடிக்குது, என்னது இது ரொம்ப கப்புனாருது, அப்போ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமோன்னு சொல்லிட்டு இவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி கட்டினா இந்த சைடில் ஜெனரல் வராங்க. ஹிஸ்டாரிக்கல் உலகத்தில் நம்ம ராணி வந்து ஹீரோயின் அழிக்கிறதுக்காக ஒரு ஜெனரலை அப்பாயிண்ட் பண்ணி கூப்பிட்டு வர சொன்னாங்கல்ல. ஸோ அந்த ஜெனரல் வந்திருக்காரு, அப்படி குதிரையில் மாதம் என்ட்ரி கொடுக்குறாரு. ஒரு பயங்கரமான பெரிய தலை தான் போல. ஸோ வந்ததுக்கப்புறமே எல்லாம் அவங்க வேண்டுதலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைவேறும்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி கட்டினா இந்த சைடில் ஹீரோயினை காட்டுறாங்க, அடிச்சு பிடிச்சி பாத்ரூம் கொடிக்கிட்டு இருக்காங்க. பாத்ரூம் கதவு திறக்க மாட்டேங்குது. யார் அது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உள்ளேருந்து ஹீரோ வராரு. சீக்கிரம் கதவு தருது, எனக்கு அர்ஜென்ட்டாக வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பதறிட்டு இருக்க, எனக்கு தெரில எப்படி திறக்கிறதுன்னு சொல்லிட்டு இவர் முழிக்கிறாரு. அச்சோ இப்போ தான் சொல்லி கொடுத்தேன், இப்படி கீழே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவரும் இழுக்கிறாரு, கையோடு வந்துருச்சு, அடப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரே ஃபன்னாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படியே கட் பண்ண இந்த சென்டர் ஜெனரல் வந்தார்ல, அவர் ஏதோ ஒரு வீடு மாதிரி இருக்குது, அங்கே உள்ளே போகிறாரு. அங்கே உள்ளே போயிட்டு ஏதோ ஒரு டப்பா வச்சிருக்காரு. அந்த டப்பாவை திறந்தால் குட்டியாக ஒரு ரிமோட் இருக்குது, ரிமோட்டெல்லாம் வச்சிருக்காரு. ஸோ பாஸ்வேர்டு போட்டு ஏதோ அமுத்துறாரு. ஸோ ஒரு டோர் மாதிரி ஓப்பன் ஆகுது. இவரு போய் அங்கே பார்த்தா வெறும் செவரு தான் இருக்குது. டேய் இங்கேருந்து இது எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்காகிறாரு, நம்ம இருந்திருக்கு போல. ஸோ ஒரு பதறிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே கட் பண்ணால் இந்த சில ஜெனரல் ராணியை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. எப்படி ராணி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா நல்லா இருக்கேன், ரொம்ப கேவலமாக இருக்கேன், இந்த ஊருக்கு புதுசாக ஏதோ சூனியக்காரி வந்திருக்கா, அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஹீரோயின் வந்து அந்த ப்ராஜெக்டரை வச்சு ஏஞ்சல் மாதிரிலாம் மேஜிக் ஷோ பண்ணிட்டு இருந்தாங்களே. ஸோ அதில் எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. ஸோ எல்லாருமே ஹீரோயின் பக்கம் வந்துட்டாங்க. ஸோ அந்த ராணி யாருமே மதிக்கிறது இல்லையா. ஸோ இவங்களுக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் நம்ம கசின் பொண்ணை பாருங்க, நம்ம ஜெனரலையே பார்த்து வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஜெனரலும் இருந்துக்கிட்டு திருட்டுத்தனமாக நம்ம கசின் பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு பார்த்து இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ சீக்கிரட்டான லவ் போய்கிட்டு இருக்கு போல. அப்புறம் இந்த ராணி இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த சூனியக்காரியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு போகிறாரு. அப்போ இந்த கசின் பிறந்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு லைட்டரை கொடுத்தாங்கல்ல. ஸோ அந்த லைட்டரை நீட்டுறாங்க. இதை பாரு, இது அந்த சூனியக்காரி தான் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்படி வாங்கும் போது தெரியாமல் நம்ம ஜெனரலோட கையும் கசினோட கையும் டச் ஆகிடுது. அப்படியே ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறாங்க பாருங்க, வெக்கம் வந்துருச்சாமா. அப்படியே கட்டினா இங்கே ஜெனரல் வந்து நம்ம ஹீரோயினை கடத்திட்டு வந்துட்டாரு. கடத்திட்டு வந்து கட்டி போட்டிருக்காரு. இவங்க இப்போ தான் கண்ணை முடிச்சு பார்த்தா யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சாக்காக, நான் இருக்கட்டும் இது என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொடுத்த லைட்டரை காமிக்கிறார். இதுவா இதனோட மந்திர கருவின்னு சொல்லிட்டு ஏதோ பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவர் ஸ்டைலாக ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வச்சுக்கிட்டு இருக்காரு. இவங்களுக்கு பார்த்து சாக்காயிடுச்சு. நீ நம்ம காலகட்டத்தை சேர்ந்தவனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அட ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமாம் அந்த டைம் மிஷின் எங்கன்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. இது டைம் மிஷினா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ எப்படி நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுவா, நான் பாத்ரூமில் குளிச்சுட்டு இருந்தேன், வேலை போன கடுப்பில் நான் படுக்கு புலம்பிட்டு கடவுள்கிட்ட பாய் ஃப்ரெண்ட் கேட்டுட்டு இருந்தேன். திடீர்னு நடு வீட்டில் ஒரு இடி வந்து விழுந்துச்சு, வீடு 2ஆக பொழந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லா கதையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா, அந்த வீடு பொழந்த ஏரியாவை எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி கட்டினா எங்கள் ஹீரோயினை கூப்பிட்டு இந்த ஜெனரல் போய்கிட்டு இருக்க. ஜெனரலையே ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஓ நீங்கள் எங்கள் கம்பெனியோட பாஸ்ன்னு சொல்லிட்டு. என்னங்க உங்கள் கம்பெனி வந்து லாஸில் போய்கிட்டு இருக்கு, உங்கள் கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க, உங்களோட செக்ரட்டரி உங்களை ஏமாற்றி காசெல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டாங்களே, நீங்கள் என்ன எங்கே இருக்கீங்க
அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் சொல்லிக்கிட்டு இருக்க. எது இந்த செக்ரட்டரி என்ன ஏமாத்திட்டானா, சரி அங்கே போனதுக்கப்புறம் அவன் எனக்கு பிடிச்சி கொடு, நம்ம 2 பேரும் ஏதோ டீலிங் வச்சுக்கலாம், நான் உனக்கு எது வேணாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஏதோ டீலிங் போட்டுக்கிட்டாங்க. ஸோ அப்படி கட்டினா இங்கே ஜெனரல் வந்து ஹீரோனோட வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே அந்த பூத்தொட்டி இருக்குது, இந்த பூத்தொட்டியை தான் சொன்னேன், இதுதான் டைம் மிஷின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. இது எப்படி எனக்கு கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. இதுவா உங்களோட ஆஃபீஸ் வந்து லாஸில் போயிட்டு இருக்கும்போது எல்லாமே ஒரு ப்ராடக்ட்ஸ் எடுத்து ஓடிட்டு இருந்தாங்க, எனக்கு எதுவும் எடுக்கிறதுக்கு இல்லை, இந்த பூத்தொட்டி தான் இருந்துச்சு, ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, அப்படியா இது ரொம்ப முக்கியமானது, இதுதான் டைம் மிஷின்னு சொல்லிட்டு இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. சரி சரி கை கட்ட ஊத்துடுங்க, கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க. சரின்னு சொல்லிட்டு இவர் கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த சைடில் ஹீரோ வந்துட்டார். யார் அவன் ஹீரோயின் கிட்ட ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி இவர் பாட்டுக்கு வந்து ஜெனரலோட மண்டையிலே ஒரு அடியை போட அவரும் கீழே வந்துட்டார். அந்த பூத்தொட்டியும் கீழே வந்து உடஞ்சிருச்சு. அது உடஞ்சதுக்கு அப்புறமே திடீர்னு பூமியெல்லாம் அதிர ஆரம்பிக்குது. ஹே என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போதான் ஹீரோயின் சொல்கிறாங்க, ஹே இது என்னோட பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு கையை பிடிச்சி தூக்குப்பா நான் எல்லா கதையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லா கதையும் சொல்லி விடுறாங்க. அப்போ ஹீரோக்கு வேறு டவுட்டை பாருங்க, ஆமாம் நீங்கள் மாடர்ன் உலகத்தில் இருந்திருக்கீங்க, எப்படி இந்த உலகத்துக்கு வந்து ஜெனரல் ஆனீங்க, அதுவும் இல்லாமல் எக்கச்சக்கமான போர்களெலாம் சண்டை போட்டிருக்கீங்க, எப்படி எல்லா போர்லையும் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. அதுவா எல்லாம் டெக்னாலஜிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு இந்த பூத்தொட்டியை பாருங்க ஒரு வழியை ஒட்ட வச்சாச்சு. ஸோ இப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, எனக்கு என்னமோ சந்தேகமாகவே இருக்குது, நீங்கள் இந்த உலகத்தில் ரொம்பவே பணக்காரங்க, ஒரு கம்பெனியை நடத்துகிறீங்க, பின் எதுக்கு ஹிஸ்டாரிக்கல் உலகத்துக்கு போய் ஒரு ஜெனரலாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஏதோ லவ் கிவ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்டுபிடிச்சி கேட்க, இவர் அப்படியே வெக்கமெல்லாம் படுறாரு, அதெல்லாம் சீக்ரெட்டுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரே ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு ட்ரூத் ஆர் டேர் விளாட்லான்னு சொல்லிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்களா. அப்போ ஸ்பின் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்து நின்றுச்சு. இவர் கேட்குறாரு, ஆமாம் உங்கள் மனசில் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க, இவர் அப்படியே ஸ்லைட்டாக நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே ஜாலியாக அவங்க ட்ரூத் ஆர் டேர் எல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்களா. ஸோ அப்படியே பாட்டில் நம்ம ஹீரோ பக்கம் போய் நின்றுச்சு. ஜெனரல் தான் கேள்வி கேட்குறாரு, உங்கள் மனசில் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவருடைய முடிக்கிறாரு. நம்ம ஹீரோயினை ஓரங்கனால பார்க்குறாரு. ஆமாம்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விடுறாரு. யாருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கேம் ரூல்ஸ் படி ஒரு கேள்வி தான் கேட்கணும்னு சொல்லிட்டு நல்லா உஷாராக தான் இருக்காரு. உஷாராக தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பாட்டில் சுற்றினா நம்ம ஜெனரல் பக்கம் வந்து நின்றுச்சு. நம்ம ஹீரோயின் தான் கேள்வி கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கேட்டாங்க பாருங்க கேள்வி. ஸோ இவர் அப்படியே முழிக்கிறாரு. அச்சோ கேட்டாலேன்னு சொல்லிட்டு சொல்லி விடுறாரு, இந்த மாதிரி கசின் பொண்ணு தான் சொல்லிட்டு. இவங்களுக்கு சாக்கிடுச்சு, இது அந்த பொண்ணா, அந்த பொண்ணெல்லாம் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன் அவளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் திரும்பி பாட்டில் சுற்றுறாங்க. திரும்பியும் ஜெனரல் பக்கமே வந்து நின்றுச்சு. என்னடா அது என் பக்கமே வந்து நிற்குதுன்னு சொல்லிட்டு இவர் பதற, அதுக்கு இந்த வாட்டி டேர் தான் பண்ணி ஆகணுமா, ஸோ உங்களுக்கு ஒரு டேர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் முழிக்கிறாங்க. ஸோ அப்படியே கட்டினா இந்த சைடில் ஒரு டேர் பண்ணுறதுக்காக வந்துருக்கு. என்ன டேர்னு இந்த கசின் பொண்ணுக்கு ஏதோ கிஃப்ட் கொடுக்கணும் போல. ஸோ அந்த டேர் இவர் அப்படியே பதுங்கி வந்துகிட்டு இருக்காரு. ஸோ இங்கே வந்துட்டு அப்படியே கிஃப்ட்டை நீட்டுறாங்க, இந்தாங்க கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கி வச்சுட்டு 2 பேரும் மனசுக்குள்ளேயே பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களா. அந்த சைடில் இவங்க 2 பேரை பாருங்க அப்படியே ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னடா பண்ணுறாங்கன்னு சொல்லி. அப்படியே கட்டினா இந்த கதவு கிட்ட மெயின் என்ட்ரன்ஸ் கிட்ட யாரோ டமால்னு கதவு இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு தெரியல. 4-5 பேர் போய் கதவை தடுக்கிறாங்க. டமான் ஒரே இடி தான், 4 பேர் பறந்துட்டாங்க. யாரான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு குண்டா ஒரு பொண்ணு. இவங்க வந்து நம்ம ஹீரோவோட முறை பொண்ணு போல ஏற்கனவே இவங்க 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் திரும்பி கூப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக வந்துருக்கு. கூப்பிட்டு போட்டு சாப்பாடு போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா ஆச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்க, எங்க ஹீரோ அவர் காணவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அவர் அங்கே தான் இருக்காரு, நீ வேணா போய் பார்த்துக்கோயேன்னு சொல்லிட்டு இவங்க அனுப்பிவிடுறாங்க. ஸோ இந்த சைடில் ஹீரோவை பார்க்கறதுக்காக இந்த பொண்ணு வந்திருக்கா. எல்லாத்தையுமே அடிச்சு போட்டி உள்ள வந்திருக்கா போல. இந்த சைடில் ஜெனரல் தான் இருக்காரு உள்ள. ஜெனரல் வந்து பார்த்து யாருமா நீன்னு சொல்லிட்டு கேட்க, ஜெனரலை பார்த்ததுக்கப்புறம் வாவ் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்களே, நான் ஹீரோவை பார்க்காம இருந்தேன்னா உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவர் பதறிட்டார், எது என்னையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துட்டார். யார் மணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க, இவருக்கே தெரியல யாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இவங்க தான் இப்போ சொல்கிறாங்க. அப்படியா அதெல்லாம் இப்போ செல்லாது, இப்போ இதுதான் என்னோட குயினு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது உங்களோட குயினா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சி நஸ்கிட்டா. எப்படி அந்த பொண்ணை அனுப்பிச்சுட்டு எப்படி கட் பண்ணி அந்த குண்டு பொண்ணை கூட்டிட்டு இவங்க ஊர் சுத்த போயிட்டாங்க. நம்ம ஜெனரலும் அதுக்கப்புறம் கசின் பொண்ணு. ஜெனரலுக்கு அந்த கொடுமையை பாருங்க, அப்படியே கஷ்டப்பட்டு இந்த குண்டு பொண்ணு வாங்குற ஐட்டம் எல்லாத்தையுமே இவர் சுமந்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அப்படியே ஒரு கடையில் போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கடையில் இருக்கிற ஐட்டம் எல்லாமே காலியாக இருக்கும் போல. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஜெனரல் பேனு பார்த்துக்கிட்டு இருக்காரு, என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு. இவர் பில் பே பண்ணுறதுக்காக எந்திரிச்சு அந்த பக்கம் போறாரு. அப்போ இந்த கசின் பொண்ணை ஒரு குடிகாரம் வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்கான். எப்படி இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. இங்கே ஜெனரல் பார்த்துட்டு வந்துட்டாரு. நீ இந்த பக்கம் வான்னு சொல்லிட்டு இவர் இழுத்துருச்சு. என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் கேட்டுக்கிட்டு இருக்க. நான் அப்படிதான்டா பண்ணுவேன், என்னடா பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஓவரா பேசிக்கிட்டு இருக்கானா. கசின் இருந்துக்கிட்டு, என்னங்க இவங்கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கீங்க, இவனை அடிச்சு போடுங்க, நீங்க தான் பெரிய வாரியர்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க உசுப்பேத்திக்கிட்டு இருக்க. இவருக்கு தானே தெரியும் இவரை பத்தி. அச்சோ என்னடா பண்றது இப்பன்னு சொல்லிட்டு இவர் முடிச்சுக்கிட்டு இருக்கும் போது, உங்களுக்கு தான் ஏதோ சூப்பரான கராத்தே தெரியும்னு சொல்லியிருந்தாங்களே, அந்த கராத்தையை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இது கராத்தேவா? ஆமால அது இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏதோ பண்றாரு. குதிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்தே அவங்க மயங்கி விழுந்துட்டான். அவ்வளோ கொடூரமா ஆடி இருக்காரு போல. இந்த கசின் பிறந்துக்கிட்டு வாவ் சூப்பரா ஜெயிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாராட்டிட்டு இருக்க. இந்த சைடில் இந்த குண்டு பொண்ணு பாருங்க, வாவ் இந்த மாதிரி ஒரு திறமையை நான் வாழ்க்கையிலேயே பார்த்ததுன்னு
பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இந்த குண்டு பொண்ணு வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டு கட்டின இந்த குண்டு பொண்ணு வந்து அரசவைக்கு வந்து ராணி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி அந்த ஹீரோவெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு இந்த ஜெனரல் மட்டும் கொடுத்துடுங்க, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னமோ சாக்லேட்டை கேட்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இவங்களும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டாங்க. என்ன ராணி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே கசின் பதறிட்டு இருக்க. அதெல்லாம் பொறுமா, நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ பிளான் வச்சிருக்காங்க போல. ஸோ அப்படியே கட் பண்ணிங்க நம்ம ஜெனரலில் பாருங்க, அப்படியே குடிச்சுக்கிட்டு ரொம்பவே சோகமாக நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்களா. ஹீரோயின் கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. ஜாலியாக இருங்க, இதுக்கு எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன தெரியும் என் கஷ்டம்னு சொல்லிட்டு இவர் எந்திரிச்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த செல்லு ஹீரோயின் அப்படி ஹீரோவை பார்த்து நல்லா குடிச்சிருக்காங்களா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னமோ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். நான் எப்பயுமே தான் அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேற பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி இவங்க தூங்கிட்டாங்களா. இவர் கொண்டு போய் பெட்ல தூங்க வச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே உருண்டுட்டு வந்து இவர் பெட்ல படுத்துக்கிட்டு அப்படியே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதோ பேசிட்டு அப்படியே தூங்கியாச்சு. அப்படியே கட் பண்ணா காலையில விடியுது. ஹீரோயின் வந்து ஹீரோவோட பெட்லயும் ஹீரோ வந்து ஹீரோயினோட பெட்லயும் படுத்துட்டு இருக்காங்க. இவங்க எந்திரிச்சிட்டு என்ன நீ ஏன் பெட்ல பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்க, நீ என்ன ஏன் பெட்ல பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஹீரோ சொல்றாரு, நேற்று ராத்திரி நீ ரொம்ப அலப்பறை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. அப்படியே என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்க, நீ என்ன ரொம்ப அழகுன்னு சொன்னேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அச்சோ இப்படி எல்லாமா சொன்னா, அதுவும் நான் போதையில் விளையாடிப்பேன், யார்கிட்டையும் சொல்லிடாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏதோ கறக்கு முறுக்குன்னு சொல்லிட்டு சத்தம் கேட்குது. யாரான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஜெனரல் சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஹேய் நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துற, நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்களா, அப்போ எல்லாத்தையும் கேட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கிளம்பிட்டு இருக்காரு. யார்கிட்டையும் சொல்லிடாதரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இன்னைக்கு ஜெனரலுக்கு ரொம்ப சோகமான நாள். ஏன்னா அந்த குண்டு பொண்ணு இன்னைக்கு கூட்டிட்டு போக போற ஜெனரலை. ஸோ அவங்க சோகமா நின்றுகிட்டு இருக்க. ஹீரோனுக்கு பாருங்க ஸ்மைல ஜாலியாக என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. சப்டி கட்னா இந்த சில ராணி வராங்க வழி அனுப்பிச்சு வைக்கிறதுக்காக. அப்போ ஏதோ ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்க. நம்ம ஊர் பசங்களை மற்ற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோன்னா ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை சுத்தம் படுத்தணும். ஸோ அதுக்கு சாமியார் தான் கூட போகணும். இப்போதான் நீ தேவதையாச்சே, ஸோ நீ போமா அந்த பொண்ணை போய் சுத்தம் பண்ணிட்டு வாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அனுப்ப பார்க்குறாங்க. ஹீரோயினுக்கு சாக்காயிடுச்சு. நான் அதுக்கு இங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்கள் தாமா தேவதை, நீங்கள் தாமா போய் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ராணி வந்து ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்க. இவங்களும் வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே ஹீரோ வேறு வழி அனுப்பி வைக்கிறாரு. பத்திரமா போயிட்டு வா, சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவங்களும் தைரியமாக தான் போகிறாங்க. இந்த சேல கசின் பொண்ணு ஏதோ மரத்தில் என்னமோ கட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ வேலை செய்கிற பொண்ணு வந்து கேட்குறா, என்னங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, ஜெனரலை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க, நீங்கள் வேறு ஹாப்பியாக இருக்கீங்க, என்னாச்சு நீங்கள் லவ் பண்ணலையா ஜெனரலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணே கேட்குறா. அப்போ கசின் இருந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு அவங்க ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்கிறா. கட்டினா காலையில் ஆயிடுச்சு, இன்னும் நம்ம ஹீரோயினும் திரும்பல. இங்கே நம்ம ஹீரோ பதறிட்டு இருக்காரு, என்னடா ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே கட் பண்ண எங்கள் ஹீரோயினையும் அந்த குண்டு பொண்ணையும் காட்டாங்க. கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இந்த குண்டு பொண்ணு இருந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கா, ஐயோ நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு ஏய் கத்தாதன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ தான் அந்த சூனியக்காரி, நீ ஏமாத்த பார்க்குற, நீ தானே என்ன கட்டி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இது லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. லூஸ் என்னையும் தானே கட்டி போட்டிருக்காங்க, என்ன வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் வரானுங்க. கதவெல்லாம் உடச்சிட்டு வந்துக்கிட்டு, ஹாய் எப்படி இருக்கீங்க, உங்களை தான் நாங்கள் கடத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். என்னையா விஷயம்னு சொல்லிட்டு கேட்க, ஆக்சுவலாக இவங்க நாட்டு ராஜாக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாமா. ஸோ அதனால யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாதான் அவருக்கு சரியாகுமா. ஸோ அதனால இவங்க எக்கச்சக்கமான பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களாமா, யாருமே செட் ஆகலையாமா. ஸோ அதனால எல்லாத்தையுமே கொண்டு போட்டானுங்களாமா இவங்க. ஸோ அதனால நாங்கள் இப்போ உங்களை தூக்கிட்டு வந்திருக்கணும், உங்களாலேயும் ஒரு ராஜாக்கு கியூர் ஆகலன்னா உங்களுக்கு கொண்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க ரெண்டு பேரும். சில டைலாக்கையும் பேசி முடிச்சுட்டு அப்படியே ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, இவள் தான் நல்லா இருக்கா, இந்த குண்டு பொண்ணு நல்லா இல்லை, அவளை கொண்டு போட்டுன்னு சொல்லிட்டு சொல்ல அவளை கொல்ல போறாங்க. அப்போ ஹீரோயின் இருந்துட்டு ஒரு டிராமாவை போடுறாங்க. இல்லை அவளை கொல்லாதீங்க, இவ வந்து ராணியா இருக்கும் போது என்ன ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்கா, ஸோ அதனால அவளை வந்து என்னோட சர்வெண்டா வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதுவும் நல்ல ஐடியா மாதிரி தான் இருக்கு, சரி ஓகே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் விட்டுட்டானுங்க. சப்டி கட்டினா இங்க ஹீரோ படைகளை கூட்டிட்டு ஹீரோயினை தேடுறதுக்காக கிளம்பிட்டாரு. தேடுறாரு, கண்டுபிடிக்க முடியல. ஸோ அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சப்டி கட்டினா இந்த செல்லு ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்களுக்கு அலங்காரம்லாம் பண்ணி அந்த ராஜாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா சிக்கன்லாம் கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஜாலியாக. பரவாயில்ல வந்ததுக்கு ஏதாச்சும் கிடச்சிச்சேன்னு சொல்லிட்டு. கட்டினா இந்த ஜெனரல் வந்து கசினை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. ஸோ அப்படியே பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நான் கிளம்ப போகிறேன் ஊருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. எது கிளம்ப போகிறீங்களா ஊருக்கு, என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, உனக்கே விஷயம் தெரியும்ல, நான் அந்த குண்டு பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஸோ நான் எஸ்கேப் ஆகி ஓடி ஆகணும்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்க திரும்பி வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு உளறி வச்சுட்டா. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த பொண்ணு வந்து ஒன்றுமில்லை நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டு இருக்காளா. ஓகே என்கிட்ட ஒன்றுமே சொல்ல மாட்டேல்ல, சரி ஓகே இனிமேல் நம்ம பேசிக்க வேணாம்னு சொல்லிட்டு இவர் கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. ஸோ அதனால் இந்த பொண்ணுக்கு சங்கடம் ஆயிடுச்சு. ஸோ இப்படி கட் பண்ணி இங்கே ஹீரோயினை பாருங்க, என்னத்தையோ தூக்கிட்டு வந்து அங்கே ஒரு வேலை செய்கிற பொண்ணு இருக்காளா, அந்த வேலை செய்கிற பொண்ணு மண்டையிலேயே போட்டு மயக்கம் அடைய வச்சுட்டா. அதுக்கப்புறம் இந்த ராஜா கிட்ட போயிட்டு என்னாச்சு இவருக்கு, என்ன உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேக்கில் ஏதோ மெடிசன் இருக்குது, ஏதோ நார்மலான ஃபீவர் தான் போல, ஃபீவருக்கு இவ்வளோ சீனம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு மெடிசன் எடுத்து அந்த ராஜா வாயில போட்டு தண்ணியை ஊற்றி விட்டு உங்களுக்கு இனிமேல் சரியாயிடும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இவங்க இங்கே போகிறாங்க. ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு போகிறாங்க. அந்த வேலை செய்கிற பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாற்றிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த சைடில் இந்த குண்டு பொண்ணை காப்பாற்றுறதுக்காக வராங்க. இந்த பொண்ணு திரும்பி கத்த ஆரம்பிச்சிட்டா ஊன்னு சொல்லிட்டு.
சொல்லிட்டு இரு கத்தாத நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கட்டெல்லாம் அவுத்துட்டு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி கட்டினா இந்த செல்லை கசின் பண்ண காட்டுறாங்க. இவ ரொம்பவே சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஜெனரல் ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுத்தாருல டேர் பண்ணும்போது, ஸோ அதை திறந்து பார்க்குறாங்க. உள்ளே ஏதோ இருக்குது லெட்டர் மாதிரி. இந்த மாதிரி நான் பார்த்ததே நீ தான் சூப்பரான பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்காரா. ஸோ அந்த பொண்ணுக்கு ரொம்பவே சங்கடமாயிடுச்சு. நான் ஜெனரல் கிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு இவ கிளம்பி போகிறா. ஸோ அங்கே போயிட்டு ஜெனரல் கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி நான் சாரி, நான் பொய் சொல்லிட்டேன், நான் பண்ண தப்பு தான், நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு உண்மையை சொல்கிறேன். ஸோ இப்படி கட்டின இங்கே ஹீரோயின் தப்பிச்சு போயிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ இங்கே ஒரு நாய் இருந்ததுக்கு போல். ஸோ அது கத்த ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அந்த சத்தத்தை கேட்டு ஊர் மக்கள்லாம் வந்துட்டாங்க. இவங்க பதற ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுங்க வெட்ட வரானுங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துட்டாரு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் ராஜா, இது என்னோட குயின் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எது நீ ராஜா இது குயினா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் ஓடி வந்து இந்த மாதிரி ராஜா கண்ணு முடிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. இவங்க மெடிசன் கொடுத்தாங்கல்ல. ஸோ அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல். ஸோ இவங்க போய் ஓடி போய் பார்க்குறாங்க. நான் சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட அப்பா பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல நீ கல்யாணம் பண்ணதுக்கப்புறமே அவனுக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அதெல்லாம் மூட நம்பிக்கை, நான் மெடிசன் கொடுத்தேன் அதான் சரியாச்சுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. என்ன நீ பொய் சொல்லியா, எங்கள் நம்பிக்கை மேலேயே நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த குண்டு பொண்ணை வெட்ட போகிறாங்க. எது பண்ணாலும் குண்டு பொண்ணியாக வெட்டுறாங்க. நான் என்னடா பாவம் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்கேன். சரி வெட்டுங்க, எனக்கு என்ன வந்துச்சு, அதுக்கப்புறம் உங்கள் பையனுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன், அவருக்கு திரும்பி உடம்பு சரியில்லாமல் வந்துடும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவர் அப்படி யோசிக்கிறாரு. சரி ஓகே ட்ரீட்மெண்ட்டை பாரு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இவர் போயிட்டார். ஸோ எங்கள் ஹீரோ கேட்குறாரு, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, உன்னால் முடியுமா, ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை எங்கள் தாத்தா டாக்டர் தான், நான் பார்த்துக்கிறேன், ஒரு 3 நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே நீ ட்ரீட்மெண்ட் பார்க்குற வரைக்கும் நானும் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி கட்டின எங்கள் அரசவையை காட்டுறாங்க. இந்த கசின் பொண்ணை பிடிச்சி ராணி திட்டிக்கிட்டு இருக்கா. எதுக்கு இப்படி உண்மையாக சொன்னேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்க. இனிமேல் என்னால் பொய் சொல்ல முடியாதுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்க. ராணி கண்ணா பின்னான்னு திட்டி அனுப்பிடுறாங்க. ஸோ இவங்க வெளியே வந்து அழுதுகிட்டு இருக்காங்களா. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் ரூமில் ஒரு க்ளீன் பண்ணுற மிஷின் இருக்கும்ல மாடர்ன் டேஸ்து. ஸோ அது அங்கே வந்திருக்கு. இவங்க அப்படி பார்க்குறாங்க, அது வினோதமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அது நம்ம ஹீரோயினோட ரூம் கிட்டே வந்துருச்சு. ஸோ இவங்க வந்து பார்த்தாச்சு எல்லாத்தையுமே. அப்படியே வெளியே கதவை திறந்துட்டு போனால் அப்படியே மாடர்னான சிட்டி இருக்குது. இங்கே ராஜாக்கு ஹீரோயின் வைத்தியம் பார்த்தாச்சு. ஸோ ஒரு வழியாக அவருக்கு சரியாயிடுச்சு. ஸோ அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. ரொம்ப நன்றிமா, நீ வந்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு சரியாயிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதில் என்ன அங்கிள் இருக்குது, சரி மெடிசனை மட்டும் வேலைக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அவங்க குறுக்குறும் பார்க்குறாங்க. ஏன்னா மெடிசனை முன்ன பின்ன பார்த்தது இல்லைல்ல. என்னது இது வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. வேலை சிறப்புன்னு சொல்கிறா. இது நான் 3 நாள் தான் சாப்பிட்டேன், எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது 3 நாள் சரியாயிடுச்சான்னு சொல்லிட்டு இவங்க சாக்காயிடுச்சு. ஏன்னா அவங்க ஊரில் கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகும் அந்த காலத்தில் சரி பண்ணுறக்கெல்லாம். ஸோ இவங்க 3 நாள் சொன்னதுக்கப்புறம் சாக்காயிட்டு உடனே இவர் ஆர்வ கோளாறுல எடுத்து சாப்பிட போயிட்டாரு. அச்சச்சோ இது இப்போ சாப்பிடக்கூடாது, உடம்பு சரியில்லாத மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஓ அப்படியா, நான் சாப்பிட்ட ஏதோ ரொம்ப வருஷத்துக்கு வாழலான்னு சொல்லி நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரா. ஸோ இப்படி கட்டினா இந்த சில கசின் பொண்ணு அந்த ஊரை பார்த்தாச்சுல்ல. ஸோ இந்த பொண்ணு பாட்டுக்கு ஊருக்குள்ளே வந்தாச்சு. ஊருக்குள்ளே வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. எங்கள் பசங்களாம் இருந்துக்கிட்டு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னது காஸ்டியூம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பயந்துட்டு எப்படி எஸ்கேப் ஆகிட்டு எப்படி ரோட்டு கிட்ட வந்துட்டாளா. ஸோ இங்கே நடு ரோட்டில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கா வழி தெரியாமல். திடீர்னு ஏதோ வண்டி வந்து இடிக்க வந்துருச்சு. நல்ல வேலை நம்ம ஜெனரல் பார்த்து காப்பாற்றிட்டாரு. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் கேட்க இவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி சரி விடு நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சப்டி கட்டினா இந்த சைடில் ஹீரோயினை வழி அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்காங்க இந்த ஊர்க்காரங்க எல்லாமே. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் வேற, சரி இனிமேல் யாரையும் கடத்தக்கூடாது, நல்லபடியா இருங்க, நான் அடிக்கடி வந்து விசிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகேமான்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சரி எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோக்கும் கில்ட்டியாக இருக்குது. நான் தான் அந்த ஊரை கவனிக்காமல் விட்டுட்டேன், கவனிச்சிருந்தா அங்கே கூட நோய் நொடி இல்லாமல் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கிட்டு இருக்க. சரி பரவாயில்ல விட, இப்போ என்ன பண்ண முடியும், நான் மெடிசன்லாம் எழுதி கொடுக்குறேன், நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க லிஸ்ட் எழுதி கொடுத்துட்ருக்காங்க எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த மெடிசன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இது மட்டும் இல்லை எங்கள் ஊரில் கூட நான் ஒரு புக்கு போடலான்னு இருக்கேன், அப்போ தான் நிறைய பேர் நோய் நொடி இல்லாமல் அவங்க வாழ்க்கையை வாழ்வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ உண்மையே ராணி மாதிரி தான் பேசுகிறேன், மற்றவங்களை பற்றி ரொம்பவே கேர் எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது வேலை செய்கிற பொண்ணு ஏதோ லெட்டரை கொண்டு வரா. அந்த குண்டு பொண்ணு கிட்டேருந்து வந்துரு, இந்த மாதிரி நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன், உன்னை சந்திச்சல ரொம்ப சந்தோஷம், நீ ரொம்பவே நல்ல ஃப்ரெண்டாக இருக்க, நான் உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், என்ன என்னோட ஹஸ்பண்டை தான் கூட்டிகிட்டு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார் நம்ம ஜெனரலில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி பாருங்கள் நம்ம ஜெனரலோ கசின் பொண்ணு வந்தாச்சு. அவங்க பாட்டு பேசிகிட்டு இருக்காங்களா. இங்கே ஹீரோயின் பார்த்தாச்சு. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் உண்மையாக சொல்கிறாங்க, இந்த ரோபோட் தான் காட்டி குடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா விஷயம்னு சொல்லிட்டு ஹீரோயின் குறுக்குறும் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. கசின் சொல்கிறா, நான் போட்டு கொடுக்க மாட்டேங்க, எங்கே இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் எப்படி நம்புறது, நீ தான் நிறைய வேலை பார்த்துருக்கிய ராணி கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜெனரல் வேற சப்போர்ட் பண்ணுறாரு, அதெல்லாம் தெரியாமல் பண்ணது, மன்னிச்சு விட்டுரு, அவள் தான் மன்னிப்பு கேட்கறாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. பரவாயில்ல முடிஞ்சது அவள் தான் திருந்திட்டாள அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயாச்சு. ஸோ பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட ஊர்ல இருந்து கால் வருது, யாரோ பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு இவங்க அடிச்சு பிடிச்சி கிளம்புறாங்க.
சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் கூடவே போகிறாரு. ஸோ ஊருக்கு போயாச்சு. இங்கே போய் பார்த்தா பாட்டி நல்லா தான் இருக்காங்க. என்ன பாட்டி உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி உள்ள உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் தெரியுது அங்கே ஒரு ஆள் இருக்காரு. அவர் தான் என்ன அப்படி ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காரு. அப்போ தான் பாட்டியை கொஞ்சமாச்சு பார்க்க வருவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ பாட்டி ஹீரோவை பார்த்துட்டு, ஆமாம் நீ என்னப்பா பண்ணுற, என்ன வேலை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவர் நான் ராஜாவாக இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுட்டார். ஹீரோயின் வந்துட்டு அது சொல்லாத அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து பியானிஸ்ட் பாட்டியா அப்படின்னு சொல்லி விடுறாங்க. அப்போ இங்கே ஒரு ஆள் இருக்காருல்ல, ஸோ இவர் வந்து நம்ம ஹீரோனை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக பழகுறாங்களா, ஜாலியாக விளாட்டா. ஸோ ஹீரோ பார்த்து டென்ஷன் ஆகிட்டார், என்னடா இது இப்படி பழகுறாங்க இவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஹீரோயினை வேற சரிவா தோட்டத்தில் வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு இவர் கூட்டிகிட்டு போக பார்க்குறாரு. ஹீரோ இருந்துக்கிட்டு நானும் வருவேன்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லை நீங்கள் இதுக்கு நீங்கள் கெஸ்ட், நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா, இல்லை நான் வருவேன்னு சொல்லிட்டு இவர் போகிறாரு. ஸோ அங்கே போய் தோட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது 2 பாருங்க, 2 பேர் போட்டி போட்டு தோட்டத்தை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த பாட்டி வந்து அங்கே வேலை செய்கிறத ஃபோட்டோ எடுத்துட்டு, ஹீரோயின் வந்து ஊர்லேருந்து வந்திருக்கா, இதுதான் அவளோட புது பாய் ஃப்ரெண்ட் நினைக்கிறேன், ரொம்ப அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோட்டோ அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கட்டினா நைட் ஆயிடுச்சா, இங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சு. சுற்றி வளைச்சு நம்ம ஹீரோவை பார்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா தம்பி நீ வேலை பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவர் அப்படியே எதோ சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க ஹீரோயினை கோழி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவர் ஹீரோயினையே பார்த்துக்கிட்டு இருக்காரு, வந்து காப்பாற்றுவாளா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கண்டுக்காம கோழியை பிடிச்சிக்கிட்டு இருக்க, இவங்க கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்குறாங்க. என்னப்பா நீ பியானோலாம் ப்ளே பண்ணுவியாமா, இங்கே வாசிச்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயா மாட்டிக்கிட்டேமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட, அதெல்லாம் எப்படிங்க இப்போ ப்ளே பண்ணுவார், இப்போ பியானோ இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சமாளித்து ஹீரோவை காப்பாற்றியாச்சு. அப்படி கட்டினா அடுத்த நாள் பாட்டி சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு ஏதோ பிடிச்ச டிஷ்ஷு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் நின்றுக்கிட்டு, பாட்டி எனக்கு சமையல் சொல்லி தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சொல்லித்தரேன்ப்பா, நானும் வயசாயிடுச்சு, இனிமேல் ஹீரோயினுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் எனக்கு சமைக்க முடியாது, நீ அவளுக்கு சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க ஹீரோக்கு. அதுக்கு அப்படியே சமைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா அடுத்து என்ன பிளான்னு சொல்லிட்டு. என்னங்க பாட்டி என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதான்ப்பா கல்யாணம், எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது தெரில பாட்டி, அவகிட்ட கேட்கலாமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அவள் வந்து வெளியில் தான் ஜாலியாக இருப்பா, உள்ள வந்து ரொம்பவே இன்னசென்ட்டு, நீ வந்து அவளை பார்க்குற விதத்தை பார்த்தாலே நீ அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது, நீ சொல்லிப்பாரு கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கட்டினா எங்கள் ஹீரோயின் கூட எங்கேயோ வெளியே வந்திருக்காரு. ஸோ அப்படி ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்க, ஹீரோயின் வேறு இயர்ஃபோன்லாம் போட்டுடுறாங்க ஹீரோக்கு, பாட்டு கேளு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. இவங்களுக்கே சாக்காயிடுச்சு, எதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க, அப்போ வேணாமா சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு போக, ஏன்னா வேணான்னு சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ ஹீரோயின் கூட க்ளோஸாக பழகின ஆள் இருக்காருல்ல, ஸோ அவர் பிரிட்ஜ் மேல இருந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ இருந்துக்கிட்டு, இவன் இனிமேல் எனக்கு தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் தெரியுது அவருக்கு ஒரு பையன் இருக்குன்னு சொல்லிட்டு, கல்யாணம் ஆயிடுச்சு போல இருக்கவனே. இவங்க 2 பேர் ஜாலியாக அந்த ஊரில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ஜாய் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஊர் விட்டு கிளம்புறாங்க. ஸோ எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்களா, பாட்டி சாப்பாடு இதெல்லாம் கொடுத்துட்றாங்க. சரிப்பா அடிக்கடி வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வேற சொல்ல, சரிங்க பாட்டி வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ ஹீரோனுக்கு மனசே கேட்கல போறக்கு. ஸோ அப்படியே பஸ்ஸில் போய்கிட்டு இருக்காங்களா, ஹீரோ கிட்ட பாட்டி ஏதோ கொடுத்துட்ருக்காங்க. என்னதுன்னு சொல்லிட்டு ஒரு திறந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின்னு பார்க்குறாங்க, என்னடான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா பாட்டி லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. பாட்டியால் ரொம்ப காசு சேர்க்க முடியலமா, ஸோ இவ்வளோதான் காசு சேர்த்து வச்சிருக்கேன், இதனோட கல்யாணத்துக்கு வச்சுக்கோ கிஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு காசெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இவங்களுக்கு பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. ஸோ அப்படி கட்டினா எங்கள் பேலஸ்க்கு புதுசாக ஒரு ஆள் வந்து இறங்குறாரு. யாரான்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோவோட பிரதர் ஆமா. ஸோ இவர் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காரு. உள்ள போய்கிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாம் வித்தியாசமாக தான் வணக்கத்தை போடுவாங்க, அதாவது நல்லா குமிஞ்சு அந்த மாதிரி தானே பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து 4-5 வேலை செய்கிற பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க போர்டை பார்த்து ஏதோ கேட்கப்பேன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் போய் குறும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, என்னடா அப்படி சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா போர்டில் ஏதோ தத்துவமெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. யாரோ இல்லை, நம்ம ஹீரோயின் தான். இவங்க வந்து வணக்கத்தை கூட போடாமல் நம்ம பிரதருக்கு ஹாய் சொல்கிறாங்க. இவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ மறந்துட்டோன்னு சொல்லிட்டு இப்போதான் வணக்கத்தை போடுறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி புதுசாக ரூல்ஸ் வந்திருக்குங்க, குயின் தான் சொன்னாங்க வணக்கத்தெல்லாம் போட வேணாம், ஹாய் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் சொல்லி விடுறாங்க. ஹீரோயின் சொன்னது எல்லாத்தையுமே. ஓ அப்படியா, சரி ஓகே அப்போ எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு ஒரு கண்ணாடியெல்லாம் போட்டிருக்கா, என்னது இது கண்ணில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதுவும் எனக்கு கொஞ்சம் கண்ணு மங்களா தெரிஞ்சிச்சா, ஸோ ஹீரோயின் தான் கொடுத்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஹீரோயின் பெரிய ஆளாக இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. சப்டி கட்டின இந்த சைடில் பாட்டி சொல்லி கொடுத்த டிஷ்ஷை ஹீரோயினுக்காக சமைச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ சமைச்சிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு. இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்கள் பாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரா. ஸோ அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ திடீர்னு ஏதோ கால் வருது, என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா வாக்கி டாக்கியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க நம்ம ஹீரோக்கு. ஸோ வாக்கி டாக்கியில் தான் அவங்க வேலை செய்கிறவங்க கூட பேசிக்கிறாங்க ஹீரோ கிட்ட. இந்த மாதிரி உங்கள் பிரதர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கியில் பேசிக்கிட்டு இருக்க, ஓ அப்படியா ஏதோ வரேன்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. இவர் கீழே வந்து பிரதர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோ வந்ததுக்கப்புறமே அப்படி ஹாய் சொல்கிறாரு. ஹாய் இப்படி தான் நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்க, அட ஆமாப்பா அதெல்லாம் புது ரூல்ஸ், பழைய மாதிரிலாம் இல்லை
என்னடாப்பா இந்த பேலஸ் ரொம்பவே புது ரூல்ஸா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் குயினோட வேலைன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிக்கிட்டு இருக்க, அதுக்கப்புறம் எங்க குயினை காணோம்னு சொல்லிட்டு இவர் ஆர்வமா கேட்கறாரு நம்ம பிரதர். அவளா இங்க இருப்ப பாருன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கூப்பிடுறாரா. ஹீரோன் அப்படியே சாப்பிட வந்துட்டாங்க. என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சுக்கிட்டாங்க ஹீரோ மட்டும் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரதர் இருக்கிறது இவங்களுக்கு தெரியல போல. இவங்க வந்துட்டு ஐயோ என்னது இது சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துக்கிட்டு இருக்க, சரி வணக்கத்தை போட்டுப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, அதுக்கப்புறம் ஹாய்ங்க சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கட்டினா இங்கே ஹீரோனுக்கு பர்த்டே போல் நம்ம ஹீரோனுக்கு கேக்கெல்லாம் வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஹீரோ. கேட்க பாருங்க ஏதோ வெங்காயம் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் காய்கறியாக இருக்குது, இவங்கள வினோதமாக பார்க்குறாங்க என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேக்கெல்லாம் வெட்டிட்டு நம்ம ஹீரோ வந்து ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ கண்ணு மூட சொல்கிறாரு. ஸோ இவங்களும் ஏதோ ப்ரப்போஸ் இது பண்ண போகிறாரான்னு சொல்லிட்டு இவங்களும் கண்ணை மூடிட்டு கையை நீட்டினா ஏதோ ஒன்று கட்டி விடுறாரு. என்னடா சொல்லிட்டு பார்த்தா பொம்மை வாட்ச். இது பொம்மை வாட்ச் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க கடுப்போட சொல்ல, இவர் இருந்துக்கிட்டு என்கிட்டே ஒன்று இருக்குது லைட்டெல்லாம் எரியுது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்போ நம்ம கசினோ ஜெனரல் எல்லாருமே சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஹீரோனுக்காக பர்த்டே கிஃப்டாக. ஸோ இங்கே அப்படியே ஜாலியாக உட்காந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அதிர ஆரம்பிக்குது அந்த இடமே. என்னடான்னு சொல்லிட்டு எதுவுமே புரியல. அங்கே அதுக்கு நின்றுச்சு, நார்மல் மோடுக்கு வந்துருச்சு. என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவுமே புரியல. அப்போ தான் ஜெனரல் சொல்கிறாரு, அவருக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும் போல், நான் முன்னாடியே சொல்லன்னு இருந்தேன், அதுக்குள்ளே நீங்களே கண்ணால் பார்த்துட்டீங்க. இந்த மாதிரி இந்த டைம் மிஷின் ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் கிட்ட கொடுத்து ரிசர்ச்சை கொடுத்துருந்தேன். ஸோ அவங்க சொன்னாங்க இது ஏதோ பழுதடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது 7 நாளில் க்ளோஸ் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஏதோ ஒரு உலகத்தில் தான் நம்ம இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஜெனரல் சொன்னதுக்கப்புறமே எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு. ஸோ ஜெனரல் கசின் பொண்ணுக்கிட்ட பேசாமல் நீ என் உலகத்துக்கு வந்துடுறியான்னு சொல்லிட்டு கேட்க, உங்கள் உலகத்தை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு கசின் சொல்லிக்கிட்டு இருக்க, சரி ஓகே அப்போ நான் அங்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த சைடில் ஹீரோயின் திரு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாமல். ஸோ அப்போ ஹீரோயின் வந்துக்கிட்டு சரி நான் வாக்கிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு, நான் வாக்கிங் போயிட்டு வரேன்னு சொல்ல, ஹீரோ நானும் வரேன்னு சொல்ல, இல்லை நான் மட்டும் தனியாக போய்க்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவோட பிரதர் வராரு. வந்து வணக்கத்தை போட்டு நீங்கள் என்ன இன்னும் தூங்கலையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. இல்லை எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு வாங்க வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு இவர் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காரு. இவர் ஒரு மாதிரி ஏதாவது பேசிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு எனக்கு ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குது, தொட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க தொட்டு பார்க்குறாங்க. இல்லையே ஒன்றும் ஜுரம் அடிக்கலையான்னு சொல்ல, ஓகேங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா, நீங்கள் ஹீரோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னை பார்த்துருந்தீங்கன்னா என்னை லவ் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. இவங்களுக்கு சாக்காயிடுச்சு. என்ன கேட்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க, ஒன்றுமில்ல எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டாரு. ஸோ இந்த சீனை இங்கே ஒரு வேலை செய்கிற பொண்ணு இருக்கா, அதுதான் ராணிக்கோட வேலை செய்கிற பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் ஒரு கேமரா கொடுத்து சொல்லியெல்லாம் கொடுத்துருப்பாங்களா. ஸோ அந்த கேமராவை வச்சு நம்ம ஹீரோயினோட இந்த சிச்சுவேஷனை ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. இந்த சைடில் ஹீரோயின் எப்படியே சமாளிச்சுட்டு அங்கேருந்து வந்தாச்சு. அப்படி கட்டினா இந்த சைடில் அந்த ஃபோட்டோ வேலை செய்கிற பொண்ணுங்கிட்டலாம் பரவிடுச்சு. ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு என்னது இது இப்போ ஹீரோயின் யாரை லவ் பண்ணுறாங்க, பிரதரை லவ் பண்ணுறாங்களா இல்லை ஹீரோவை லவ் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த சைடில் ஹீரோ வந்துட்டாரு. அவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன பேசிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி இன்னொரு வாட்டி பேசினீங்கன்னா அவ்வளோதான் சம்பளத்தை கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் திட்டிட்டு போறாரு. ஸோ அப்படி கட் பண்ண இவர் பாட்டுக்கு வந்து இங்கே உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரா. வேலை செய்கிற பொண்ணு தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. வேலை செய்யற பொண்ணு கிட்ட கேட்கறாரு, இந்த மாதிரி நான் நல்லா இந்த ஆட்சியை நடத்துறேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்க நல்ல ராஜாவா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலை செய்கிற பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்தாச்சு. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், கொஞ்சம் தனியாக பேசலாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, இதெல்லாம் முடிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. வேலை செய்கிற பொண்ணு இருந்துக்கிட்டு, இல்லைங்க வேலை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான், இது ஒன்று தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் கோவம் வந்துருச்சு. சரி ஓகே நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்கன்னு தெரியுது, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவங்க கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. சப்டி கற்பனை நம்ம ஹீரோவை ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து லேப்டாப்பில் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றுமில்ல வேலை அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. வேலை அப்ளை பண்ணுறியா, நீயே இந்த நாட்டோட ராணி, நீ எதுக்கு வேலை அப்ளை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் இன்னைக்கு கொஞ்ச நாளுக்கு தான் ராணியாக இருப்பேன், அதுக்கப்புறம் என்னோட உலகத்துக்கு தானே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு ரொம்பவே சங்கடம் ஆயிடுச்சு. ஏன் நான் உன்னை பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ நீங்கள் இங்கே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. இவர் முழிக்கிறாரு. இல்லை நான் இருக்கிறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் என்னோட மக்கள் என்னை நம்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவ்வளோதான் அப்படியே பேச்சு கட் ஆயிடுச்சு. போய் தூங்க போயிட்டாங்க. ஸோ அப்போ ஹீரோயின் கிட்ட ஏதோ விஷயத்த சொல்ல போறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் தூங்குற மாதிரி நடிச்சுட்டு இந்த பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்களா. ஸோ இவர் விட்டுட்டாரு. அப்படி கட்டினா காலையில் விடிஞ்சிருச்சு. ஹீரோ எந்திரிக்கிறாரு. பக்கத்தில் பார்த்தா ஹீரோயினை காணோம், ஏதோ எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க லெட்டர் மாதிரி. இவரும் எடுத்து படிச்சு பார்த்தா இந்த மாதிரி நம்ம பிரிஞ்சுதான் ஆகணும், இப்பயே பிரிய ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு இவங்க எழுதி வச்சிருக்காங்க. அப்படி கட்டினா எங்க ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க ஊருக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா பாட்டியோட வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ எங்க பாட்டிக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டியே கேட்குறாங்க, என்னம்மா என்னாச்சு, நீ நல்லா இருக்கியா, ஹாப்பியாக தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பாட்டி நான் ஜாலியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பாட்டிக்கிட்டலாம் போய் சொல்ல முடியாது, நான் கண்டுபிடிச்சிருவேன், எங்கள் ஹீரோ
இங்கே நீ மட்டும் தனியாக வந்திருக்க, ஏதோ 2 பேருக்குள்ள பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. ஹீரோயின் திரு முழிக்கிறாங்க. பாட்டி நாங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க பாட்டி, நான் ஒருவேளை ஹீரோ வந்து பேரலர் யூனிவர்ஸ்லேருந்து வந்திருக்காரு, நாங்கள் அப்படி தான் மீட் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன சொன்னாலும் நான் நம்புவேமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்களா. ஸோ அவங்களுக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ அவங்க எல்லா ஸ்டோரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த டைம் மிஷின் வந்து கொஞ்ச நாளில் மூடிடும், ஹீரோ வந்து அவர் உலகத்தில் இருப்பார், இனிமேல் எப்படி மீட் பண்ணிக்க போகிறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. இதில் என்னமா டவுட் இருக்குது, நீ அவரோட உலகத்துக்கு போயிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. என்ன பாட்டி உங்களை விட்டுட்டு நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூலாக சொல்லிக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகே பாட்டின்னு சொல்லிட்டு அப்படி கிட்டணும். எங்கள் ஹீரோ ஒரே கன்ஃபியூஷனாக இருக்காரா. டக்கு நீ என்ன தோணுச்சுன்னு தெரில. இல்லை நான் அவளை விடக்கூடாது, நான் அவளை லவ் பண்ணுறேன், அவளுக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவர் பாட்டிக்கு எங்கேயோ போகிறாரு. அப்படி கட்டினா இங்கே வேலை செய்கிற பொண்ணு கூட நம்ம ஹீரோ நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்போ வேலை செய்கிற பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒன்று கொடுக்குறாரு. இந்த நீ ரொம்ப வருஷம் என் கூட வேலை பார்த்துருக்க, ஸோ நான் இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு தங்கம் இதெல்லாம் கொடுத்துட்டு ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி கொடுக்குறாரு. இந்த ஊரோட எல்லையில் உனக்காக வேலையெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு, அதுக்கான லெட்டர் தான் இது. அதில் தங்கம் சில்வர் எல்லாமே இருக்குது. நான் வந்து ஹீரோனோட உலகத்துக்கு போக போகிறேன், ஸோ அதனால் இனிமேல் நான் ராஜாவாக இருக்க முடியாது, ஸோ நீ அங்கே போய் பொழைச்சிக்கோன்னு சொல்லிட்டு இவர் சொன்னதுக்கப்புறமே அந்த பொண்ணுக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. சின்ன வயசுலேருந்து நம்ம ஹீரோ கூட வேலை பார்த்துருக்க போல். ஸோ அப்படி கட்டினா இந்த சைடில் இது 2 பாருங்க ஜாலியாக சிப்ஸு சாப்பிட்டுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்களா. டபால்னு யாரோ கதவை திறக்கிறாங்க யாரும் சொல்லிட்டு பார்த்தா ஹீரோயின் தான். ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பதறியாச்சு. ஒன்றும் இல்லை சும்மா டிவி பார்த்துட்டு இருந்தான்னு சொல்லிட்டு இவர் சமாளிக்கிறாரு. பாருங்க ஹீரோ எங்கன்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. அவர் அங்கே கீழே இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அனுப்பிச்சுடுறாங்க. சரி கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு போய் அப்படியே இவங்க வெளியே வந்து ஹீரோவை தேடிக்கிட்டு இருக்க. ஹீரோவை எங்கேயுமே காணாமா. அப்படி தேட கிணத்துக்குள்ளே தெரியாமல் விழுந்துடுறாங்க. சொல்ல பதற ஆரம்பிச்சிட்டாங்க. அச்சோ குயின் வந்து கிணத்துக்குள்ளே வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க. இந்த சைடில் பிரதரை பாருங்க அப்படியே கூலாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இதுதான் நம்மளுக்கு சரியான சமயம்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு. இந்த சைடில் நம்ம ஹீரோ வந்தாச்சு. என்னாச்சு ஹீரோயின் எங்கன்னு சொல்லிட்டு இவர் கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி ஹீரோயின் கிணத்துக்குள்ளே வந்துட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க, மண்ணு தான் உள்ள இருக்கு, ஸோ நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த வேலை செய்றவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. அவளுக்கு ஏதோ அடிபட்டு இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. இவர் இருந்துகிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஏதோ பாத்துறோம்னு சொல்லிட்டு ஏதோ கள்ள தூக்கில போடுறாங்க. ஹீரோயின் ஆன் கத்த உயிரோட தாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலை செய்யறாள் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் காப்பாத்துங்க, நான் கீழே இறங்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ இறங்க போறாரு. அப்ப பிரதர் வந்துட்டாரு. நீங்க ஒன்னும் இறங்க தேவையில்ல, நீங்க வந்து பெரிய ராஜா, ஸோ அதனால நான் இறங்குறேங்க உங்களை பதில் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ ஒன்னும் இறங்க தேவையில்ல, நான் இறங்குறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோனே ஏறி வந்துட்டாங்க. சண்டை போடாதீங்க நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்படி கட்டினா அங்கே 2 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க இந்த மாதிரி நான் உன் உலகத்துக்கே வந்துடுறேன்னு சொல்ல இவருக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படி கட்டினா எங்க பிரதரை காட்டுறாங்க. இவர் ஹீரோயின் வேணும்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க ஏதோ வேலை செய்யற வாழ்கிட்ட ஐடியாவை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நான் பட்டாசு கொளுத்தும் போது கரெக்டாக நீ அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு இங்க ஏதோ பிளான் போய்கிட்டு இருக்கு. அப்படி கட்டினா இந்த செல்ல ஹீரோயின் அப்படியே வெளியே வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்களா. அப்படியே வானத்துல ஃபயர் கிராக்கர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அப்படியே அழகா ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா அது இந்த நேரத்தில் யாரா பட்டாசு வெடிக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு ஏதோ தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. சில ராணி இருக்காங்கல்ல, அங்க ராணி கிட்ட வந்து ஒரு வேலை செய்யற பொண்ணு பிரதர் வந்து பிரச்சனை உண்டாக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அச்சுச்சோன்னு சொல்லிட்டு அப்படியே கட்டினா இந்த சைடில் எங்க பிரதர் வராரு. எல்லா படைங்களையும் கூட்டிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இதை பாரு நம்ம 2 பேர் போட்டி வச்சுக்கலாம், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ராஜா, அதுக்கப்புறம் நான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோ டென்ஷன் ஆயிடுச்சு. அப்போ ஹீரோயின் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்களா. நீ ஒன்னும் பயப்படாத, ஜெனரல் வந்து நம்மளை காப்பாத்திடுவாருன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த ஆளை கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஜெனரலை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவையும் பிடிச்சிட்டு கொல்ல பாக்குறாங்க. அப்போ ஹீரோயின் இருந்துகிட்டு ஹே அவங்கள கொன்னினா நானும் இறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அப்படியே விஷயம் சரி ஓகே, நான் அவனை கொல்ல, நம்ம 2 பேர் கல்யாணம் பண்றதை வேற அவன் பார்க்கணும்ல, சரி இவனை ஜெயில போட்டு வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜெனரல் ராணி எல்லாத்தையுமே ஜெயில போட்டாங்க. இங்க ஹீரோ பிரதரு ராணின்னு சொல்லிட்டு ஒருத்தரையும் விட்டு வைக்காம எல்லாத்தையுமே ஜெயில தூக்கி போட்டு வச்சிருக்காரு இந்த பிரதர். ஹீரோயினை மட்டும் விட்டு வச்சிருக்காரா. ஸோ ஹீரோயின் எப்படியோ பர்மிஷனை வாங்கிட்டு அவங்கள பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோவை பார்த்தோன்னே அழுக வந்துருச்சு அவங்களுக்கு. ஸோ 2 பேர் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க இதை பாரு நீ எதுவும் கவலைப்படாத, நான் உன்னை எப்படியாச்சும் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ அப்படி கட்டினா இவங்க இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின். ஸோ அப்போ பிரதர் வராரு, வந்து நசன் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்காக நம்ம 2 பேருக்கு நாளைக்கு கல்யாணம் சரியா ஓகேவா ப்ரிப்பேர் பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களா. நீ ஒத்துக்கலைன்னா ஹீரோ ஏதோ பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டிட்டு ஒரு பாட்டுக்கு வெளியில போறாரு. இந்த சைடில் ஹீரோயின் கையில வாக்கி டாக்கி இருக்கு. ஹீரோவோட வேலை செய்யற பொண்ணு இருப்பால, சாவல ஹீரோ ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சு வச்சிட்டார்ல வெளியில. அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு இவங்க கான்டாக்ட் பண்றாங்க. ஆனா அந்த பக்கம் ரெஸ்பாண்ட் வர மாட்டேங்குது, நெட்வொர்க் ப்ராப்ளம் போல. என்னடா அது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க கடுப்போடு இருக்க.
ஸோ அப்படியே கட்டினா அடுத்த நாள் கல்யாணத்துக்கு அலங்காரம் இதெல்லாம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வேண்டா வெறுப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் ஏதோ வைனை குடிக்க சொல்லி ஏதோ அவங்க ஊர் கலாச்சாரம் போல் ஸோ அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் குடிக்க மாட்டேங்கிறாங்க. இவர் திரும்பி மிரட்டுறாரு. நீ பண்ணலன்னா அவ்வளோதான், ஹீரோக்கு எதாவது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மிரட்டிட்டு இருக்காரு. ஸோ அவங்களும் பயத்தில் குடிக்க போகிறாங்க. அப்போ திடீர்னு ஏதோ வாய்ஸ் வருது, குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாரான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம குண்டு பொண்ணு வந்திருக்கா. அவள் அவங்க படையங்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்து இந்த பிரதரோட படையை தோக்கடிச்சாச்சு. ஸோ அதை இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கா. இவருக்கு சாக்காயிடுச்சு. உங்களுக்கு எப்படி விஷயம் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ பின்னாடி வேலை செய்கிற பொண்ணு வரா, நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட். இவங்க வாக்கி டாக்கியில் காண்டாக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த பொண்ணுக்கு லைட்டாக கேட்டிருக்கோம், என்னங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ இவங்க காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே படை வீரர்கள்லாம் பேசிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி பிரதருக்கு நாளைக்கு கல்யாணம், நம்ம எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி ஆகணும், செக்யூரிட்டி எல்லாம் பலப்படுத்தணும்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருந்தது அந்த வேலை செய்கிற பொண்ணு கேட்டிருப்பா. ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சுட்டு இந்த குண்டு பொண்ணை காண்டாக்ட் பண்ணி வர சொல்லியிருப்போம். ஸோ இங்கே எப்படி ராஜித்தா காப்பாற்றியாச்சு. ஸோ ஹீரோவையும் ரிலீஸ் பண்ணியாச்சா. ஸோ இங்கே ஒன்றும் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி கட்டினா இங்கே ஜெனரல் நைட் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த குண்டு பொண்ணு வரா. ஹாய், எப்படி இருக்கீங்க, நான் ஊருக்கு கிளம்புறேன், இதனோட கிஃப்ட் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவளோட எக்யூப்மெண்ட்ஸை கொடுக்க. இதெல்லாம் தூக்க முடியல, ரொம்ப வெயிட்டாக இருக்குது. என்னங்க உங்கள் கிஃப்ட் ரொம்ப வெயிட்டாக இருக்குது போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிளம்புறா. ஸோ அப்படியே கட்டினா இந்த சைடில் இந்த பிரதரை பாருங்க, இந்த பொண்ணு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. இனிமேல் நீ எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கூட்டிகிட்டு போயிட்டா. அப்படி கட்டினா இங்கே ஹீரோ ஹீரோயின் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க ஹிஸ்டாரிக்கல் உலகத்துக்குள்ளே போக போகிறாங்கல்ல. ஸோ அதனால் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு யாரோ கால் பண்ணுறாங்க. யாரான்னு சொல்லிட்டு பார்த்தா பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமா, ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ கால் பண்ணுறாங்க. இவங்க பதறி அடிச்சுட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோவும் நானும் வரேன்னு சொல்கிறாரு. இல்லை நீ இங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவங்க அடிச்சு பிடிச்சி போகிறாங்க. அங்கே போய் நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சவர் இருப்பார்ல. ஸோ அவங்க கிட்ட பேசிட்டு அதுக்கு பாட்டியை பார்க்க போகிறாங்க. ஸோ பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி சொல்கிறாங்க, சாரிம்மா என்னால் ப்ராமிஸை காப்பாற்ற முடியல, என்னால் உங்கள் கூட அந்த உலகத்துக்கு வர முடியாது, நான் இப்போ தாத்தா கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்களுக்கு ரொம்பவே சங்கடமாக போச்சு. ஸோ அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனோட வாட்சில் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 5 மணிக்கு கரெக்டாக அந்த வால் க்ளோஸ் ஆக போதா. ஸோ அதுக்கு அலாரம் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு அட்வான்ஸாக இது அலாரம் அடிச்சுக்கிட்டு இருக்கு, 10 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. சரிம்மா நீ சீக்கிரம் போ, ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, உன்னோட சந்தோஷம் தான் என் சந்தோஷம் சொல்லிட்டு இந்த பாட்டி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஸோ அப்படியே கட்டினா இந்த சைடில் ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த வால் க்ளோஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ எங்கள் ஜெனரல் கசின் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன இன்னும் ஹீரோயினை காணும்னு சொல்லிட்டு அவங்க பதறிட்டு இருக்க. இப்போ ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, பேசாம நீங்கள் உள்ளே வந்துருங்க, அவங்க வர லேட் ஆகும் போல், இது க்ளோஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் சொல்லிக்கிட்டு இருக்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் இந்த சைடில் நம்ம ஹீரோயின் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. கரெக்டாக 5 மணி ஆயிடுச்சு. இவங்க வீட்டுக்குள்ளே வராங்க, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே வந்து பார்த்தா யாரையுமே காணும், அந்த வாலும் க்ளோஸ் ஆகிடுச்சு. இவங்களுக்கு ரொம்பவே சங்கடமாக போச்சு. ஸோ இனிமேல் ஹீரோவே பார்க்க முடியாதே. ஸோ இத்தனை நாள் ஹீரோ கூட இருந்து எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு ஸோ அப்படியே சோகமாக படுத்துக்கிட்டு இருக்காங்களா. ஸோ இப்போ டமால் யாரோ கதவை திறந்துட்டு வராங்க. யாரான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ. இவங்க ஓடி போய் பேசிக்கிட்டு இருக்காங்க, எங்கே போனேன்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, நான் சும்மா கடைக்கு போயிருந்தேன், உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதோ வேணும்னு சொல்லிட்டு வாங்க போயிருந்தேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியா, நான் பயந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியா, இனிமேல் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமாம் நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னா உங்கள் கிங்டம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அதுவான்னு சொல்லிட்டு சப்டி கட்டின இந்த செல்ல ஜெனரலு கசினு கிங் அண்ட் குயின் ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோ சொல்லிவிட்டு இருக்காரு, நீங்கள் 2 பேர் போய் அங்கே நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. அங்கே என்னெல்லாம் ரூல்ஸ் போடணும்னு சொல்லிட்டு இவர் எழுதியெல்லாம் கொடுத்துருக்காரு. ஏற்கனவே அட்வான்ஸ் எழுதி வச்சிருக்காரு. ஸோ அதை வேற கொடுத்துருக்காரு. சப்டி கட்டினா இங்கே ஹீரோக்கு எக்கச்சக்கமான புக்கை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இனிமேல் நான் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். உங்கள் உலகத்தில் வேணால் நீங்கள் கிங்காக இருக்கலாம், இந்த உலகத்தில் படிப்பு தேவைன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான புக்கு, ஃபிசிக்ஸு சயின்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்காங்களா. அப்போ ஹீரோ இருந்துக்கிட்டு இதெல்லாமே எனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எடுத்து காட்டார். இவர் ஏற்கனவே எல்லா புக்கை படிச்சிருக்காரு. இவங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. அப்போ டக்குன்னு ஒருத்தன் வீட்டுக்குள்ளே வரான். யாரான்னு சொல்லிட்டு எதுவுமே புரியல. இவங்க 2 பேரும் பேந்த முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் பாட்டுக்கு வந்துக்கிட்டு வள கொலகலான்னு பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி நீங்கள் பண்ண காரியங்கள்லாம் ரொம்ப தப்புங்க, எங்கள் ரூல்ஸ் படி நீங்கள் இவரை வெளியே கூட்டிகிட்டு போயிருக்கக்கூடாது, இவரை வெளியே கூட்டிகிட்டு போனதுனால நிறையா ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு, ஸோ அதனால் எங்களோட பாஸுக்கு பிரச்சனை வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதோ பேசிக்கிட்டு இருக்கான். இவங்களுக்கு எதுவுமே புரியல. ஸோ அப்போ இந்த ஊரில் ஒரு செலிபிரிட்டி இருப்பார்ல, நம்ம ஹீரோ மாதிரி, நம்ம ஹீரோனுக்கு பிடிச்ச செலிபிரிட்டி. ஸோ அவர் டக்குன்னு வராரு. இவர் வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு சாக்கடிச்சியே நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அந்த வெப் சீரிஸையும் முடிக்கிறாங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கவனிக்க எங்களோட ட்ராமா கேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, see you. Tata. Bye bye.